அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையும் மதுரை CSI பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் இணைந்து நடத்தக்கூடிய 178வது தமிழ் கூடல் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது அன்பின் வணக்கம். நிகழ்ச்சியில் தமிழ் கூடலுரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் தஞ்சாவூர் பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியரும் அண்ணா பேரவையின் தலைவருமான திரு ரா. செம்பியன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். முன்னிலையுரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் CSI பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் திருமதி தி. சோபியா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொடுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இன்றைய தமிழ்கூடல் நிகழ்ச்சி என்பது பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் நாளினை சிறப்பிக்கும் வகையில் இன்றைய நிகழ்வு அமைய இருக்கின்றது. தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள் என்ற தலைப்பில் இன்றைய தமிழ் கூடலுரை அமைய இருக்கின்றது. இந்த உரையினை இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் உலக தமிழ்ச்சங்கத்தில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று உறுதுணையாக எங்களுக்கு இருந்து முன்னெடுக்கக்கூடிய உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் அவர்கள் இன்று வெளிநாட்டில் இருந்தாலும் எங்களோடு மனதால் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு எங்களுடைய முதல் வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கின்றேன். தமிழ் கூடலுரை மிகச்சிறப்பாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியரும் அண்ணா பேரவையின் தலைவருமான ரா. செம்பியன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் ஐயா. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணைந்து நடத்த ஒப்புதல் அளித்து மாணவிகளை அனுப்பி வைத்த CSI பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றியினை தெரிவித்து வணக்கத்தினையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். எங்களின் முன்னிலையுரை ஆற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் திருமதி சோபியா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் அம்மா. இந்த நிகழ்ச்சிக்கு தங்களுடைய பங்களிப்பால் இங்கு வருகை தந்திருக்கும் மாணவ செல்வங்களையும் தமிழ் அறிஞர் பெருமக்களையும் ஆர்வலர்களையும் வரவேற்று மகிழ்வதில் உலக தமிழ்ச்சங்கம் மதுரை மகிழ்ச்சி கொள்கின்றது. முன்னிலையுரையாற்றி சிறப்பிக்க வருகின்றார் CSI பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் திருமதி சோபியா அவர்கள். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாளிலும் கூட இந்த நிகழ்விலே உலக தமிழ்ச்சங்கம் CSI கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய இந்த அண்ணாவின் 117வது பிறந்த நாள் விழாவிலே கூடி நாம் தமிழராக இணைந்திருப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் சோமசுந்தரி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அண்ணா என்ற உடனே நமக்கெல்லாம் ஒரு உறவு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். எல்லாருக்கும் அண்ணா அப்படிங்கிறவங்க, அண்ணன் என்பவர்கள் மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு உறவாக நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க. சில பேச்சாளர்கள் சொல்லுகிறாங்க, அண்ணன் என்பவர் அப்பாவுக்கு நிகரானவர். நமக்கு பின்னாக தம்பியோ தங்கையோ பிறக்கலாம், ஆனால் அண்ணன் அக்கா என்கிற உறவை திரும்ப பெற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு சிறப்புக்குரியவராக, தாய் தந்தையருக்கு நிகராக இருக்கக்கூடியவராக அண்ணன் கருதப்படுகிறார். இவர் பெயரிலேயே இயல்பாகவே இவருக்கு அண்ணா என்கிற பெயர் வந்துவிட்டது. இன்று அதனாலோ என்னவோ நம் மனதுகளையெல்லாம் நீங்காமல் எப்பொழுதும் அவர் நிறைந்து இருக்கிறார் என்று நாம் நினைக்கலாம். நினைத்த உடனேயே அண்ணா அப்படின்ன உடனே நம்முடைய உறவுகள் ஞாபகத்துக்கு வருவது போல CN அண்ணாதுரை அவர்களும் நமக்கு இணைந்தே ஞாபகத்துக்கு வருகிறார். அவருடைய பங்கு அரசியலில் மட்டுமல்ல, தமிழிலும் அளப்பரியது அப்படின்னு தான் நாம் சொல்லணும். இன்றைய நாளிலே நாம் அவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதியை நினைவு கூறுகிற வகையிலே இன்று நாம் அவங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து இந்த நிகழ்வை நாம் நடத்துகிறோம். அதற்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்களையும், தமிழ் ஆர்வலர்களையும், எம் கல்லூரி மாணவிகளையும் நான் முதற்கண் வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். அண்ணா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அரசியல்வாதியாக ஞாபகம் இருக்கலாம். ஆனால் அவர் சிறந்த பத்திரிகையாளர், எழுத்தாளர், நாடகங்கள் எழுதியிருக்கிறார், திரைக்கதைகள், திரைப்படங்களுக்கு எழுதியிருக்கிறார். அவர் தமிழிலே ஆற்றிய பணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் எந்த துறையும் விட்டு வைக்கலன்னு தான் சொல்லணும். அவர் சிறு வயதிலிருந்தே கல்வியின் மீதும் எழுத்து பணியின் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே படிப்புக்கான தேடல் அப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவருடைய இளமை பருவத்தை நான் வாசித்து பார்த்தேன். அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, 10ஆம் வகுப்பு படித்த பிறகு அவருக்கு இடையிலே வறுமை, படிக்க முடியலை, அவர் எழுத்தராக பணியாற்றினார். அப்படின்னா கூட வாய்ப்பு கிடைத்த உடனே தன்னுடைய கல்வி படிப்பை அவர் தொடர்ந்திருக்கிறார். முதுகலை வரைக்கும் படித்திருக்கிறார். மேலை நாடுகளுக்கெல்லாம் சென்று உரையாற்றுகிற அளவிற்கு தன்னுடைய கல்வித்தரத்தை உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளவு தூரம் கல்வியையும் தன்னுடைய மொழியையும் அவர் நேசித்திருக்கிறார் என்பது நமக்கு அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு தெரிகிறது. அதனால்தான் இன்றும் கூட அவரை பற்றி நாம் என்ன செய்துட்ருக்கோம், சிந்தித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். அண்ணா அவர்களை சொல்லும்போது சொல்லுறாங்க, அவர் நூல்களை கற்பதிலே தீவிரமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நூலை படிப்பதற்கு அவருக்கு இறுதி காலகட்டத்திலே புற்றுநோய் வந்தது, அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் வந்தது. அப்படி வந்தபோதும் கூட மருத்துவர்கள் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், வியாழக்கிழமை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். அவருக்கு மருத்துவரிடம் அவர் சொன்னாராம், ஒரு 2 நாள் அறுவை சிகிச்சையை தள்ளி வைக்க முடியுமா? அப்போ மருத்துவர் கேட்டிருக்காரு, எதனால் அப்படி கேட்குறீங்க? அவர் சொன்னாராம், இல்லை, நான் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறேன், அதை படித்து முடிப்பதற்கு எனக்கு 2 நாட்கள் தேவைப்படுகிறது, அதனாலே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால் அந்த புத்தகத்தை நான் முழுதுமாக படித்து முடித்து விடுவேன், அப்புறம் அறுவை சிகிச்சையை வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எந்த அளவிற்கு தன்னுடைய கடைசி தருவாயிலும் கூட நூல்களை படித்து விட வேண்டும், அதில் இருக்கக்கூடிய செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு அவர் இருந்திருக்கிறான்னு தெரியுது. நூல்கள் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக வீடுகளில் தைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அது என்ன பணியை செய்கிறது? துணிகளிலே இருக்கக்கூடிய, ஆடைகளிலே இருக்கக்கூடிய கிழிசல்களை சரி செய்கிறது. நூலும் கூட நம் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அறியாமை என்கிற கிழிசல்களை, மூட நம்பிக்கைகளை, பழமைவாதங்களை, அடிமைத்தனங்களை எல்லாம் நம்மை விட்டு அகற்றி நம்மை ஒரு முழு மனிதனாக, சமூகத்துக்கு ஒரு பயனுள்ள மனிதனாக ஆக்குகிறது. அதனால்தான் என்னவோ நூலோடு புத்தகத்துக்கும் நூல் என்று பெயரிட்டு இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அப்படிப்பட்ட நூல்களை நாம் படிக்க வேண்டும், பயன்பெற வேண்டும். இன்றைய கால மாணவர்களுக்கு புத்தகங்களை படிப்பது என்பது ரொம்ப கடினமான வேலை. தேர்வுகளுக்கு ஆயத்தப்படும் போது மட்டும் புத்தகங்களை திறந்து பார்க்கிற மனநிலை தான் இன்றைய மாணவர். எந்நேரமும் தொலைபேசிகளிலும் கைபேசிகளிலும் உலா வருகிறார்கள்.
ஆனால் புத்தகங்களை படிப்பதிலே அவ்வளவு ஆர்வம் இல்லை. புத்தகங்களிலே நிறைய கருத்துக்களை நம்மளால் கற்றுக்கொள்ள முடிகிறது. அண்ணாவும் நிறைய புத்தகங்களை என்ன செய்திருக்கிறார், நமக்காக வாரி வழங்கி இருக்கிறார். அவர் தொடாத துறைகளே இல்லை, எல்லா துறைகளிலும் அவர் சிறந்து விளங்கி இருக்கிறார். அவர் ஆங்கில புலமை மிக்கவராக இருந்ததாக நம் வரலாறு குறிப்பிடுகிறது. அவர் மேலை நாடுகளுக்கெல்லாம் சென்று உரையாற்றி இருக்கிறார். அப்படி உரையாற்றுகிற போது இவர் தமிழர் தானே, பார்ப்பதற்கு ஒரு எளிய தோற்றத்தோடு இருக்கிறாரே, இவருக்கு என்ன புலமை இருந்துவிட போகிறது என்று அங்கே இருந்த கூடிய ஆங்கிலேயர்களெல்லாம் அவர் நினைத்ததாக சொல்லி அவருக்கு ஒரு ஆங்கில புத்தகத்தை கொடுத்து, இந்த புத்தகத்தை படியுங்கள், இதில் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அண்ணா சொன்னார்களாம், இந்த புத்தகத்தை நான் கடந்த வாரமே படித்து விட்டேன், இது எனக்கு பழமையானது அப்படின்னு. அப்போ அந்த அளவிற்கு புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஆர்வமுடையவராக அவர் என்ன செய்திருக்கிறார், இருந்திருக்கிறார். ஒரு மாணவர் கூடுகை, அதில் அவர் உரையாட்டிக்கிட்டு இருந்தாராம். இவருடைய தோற்றம் ஒரு எளிமையான ஒரு வேஷ்டி சட்டை, ஒரு தோளில் ஒரு துண்டு, அவரிடம் வெற்றிலை பாக்கு போடுகிற பழக்கம் இருந்தது. அதனால் அவர் தோற்றத்திலே எளிமையானவராக, ஒரு கரடு முரடான தோற்றத்தோடு இருக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். உடனே அங்கே கூடியிருந்த மாணவர்களுக்கெல்லாம், நமக்கெல்லாம் எப்போவுமே அப்படி நீட்டாக அப்படி இருக்கிற ஆள்களை பார்த்தா தான் நமக்கு மதிப்பு. மற்றவர்களை கண்டார் ஒரு இளக்காரம், இல்லை அவர்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது என்கிற எண்ணம் இருக்கிறது. உடனே அந்த மாணவர்கள் சொன்னார்களாம், ஐயா எங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் நீங்கள் சொல்லணும். பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒரே வாக்கியத்தில் நீங்கள் என்ன செய்யணும், 3 தடவை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாராம். அப்படி பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்னா பிகாஸ் என்பது ஒரு இணைப்பு சொல். அப்படி சொன்னால் அவரால் சொல்ல முடியாது. அவர் ஆங்கில அறிவிலே புலமையானவர் என்பதை நாம் குறைத்து விடலாம் என்று அவர்களுடைய எண்ணம். உடனே அவர் தயக்கமே இல்லாமல் அவர் எழுந்து சொன்னாராம், நோ சென்டென்ஸ் கேனாட் பிகின் வித் பிகாஸ், பிகாஸ் பிகாஸ் இஸ் ஏ கன்ஜெக்ஷன் வேர்ட் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஒரே வார்த்தையிலே, ஒரே வரியிலேயே அவர் என்ன செய்துட்டார், அந்த ஏனென்றால் என்கிற வார்த்தையை அவர் என்ன செய்துட்டார், பயன்படுத்திட்டார். குறைத்து மதிப்பிடுவது அவர்களுடைய தோற்றத்தை வைத்து அல்ல, அவங்களுடைய அறிவை வைத்து. நாம் எவ்வளவு தூரம் கற்றுக்கொள்ளுகிறோம், எவ்வளவு தூரம் அதை வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை வைத்து தான் நம்முடைய அறிவு. அண்ணாவினுடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றிருந்த அறிவு இன்றும் நமக்கு தேவையான ஒன்று. அவரை போல எளிமையாக இருந்தாலும் கூட சமூகத்திலே அவர் பல காரியங்களை முன்னெடுத்து சென்றிருக்கிறார்னு பார்க்குறோம். இன்றைக்கி மும்மொழி கொள்கையெல்லாம் எதிர்க்கிறார்கள். அவர் அந்த காலத்திலேயே மும்மொழி கொள்கையை எதிர்த்தவர். எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும், ஆங்கிலம் இருந்தால் எல்லா இடத்திலும் நம்ம பேச முடியும், கருத்துக்களை பகிர முடியுமானால் ஆங்கிலம் போதுமானது, இந்தி எங்களுக்கு தேவையில்லை என்று அந்த காலத்திலேயே இந்தி எதிர்ப்பு போராட்டம் செய்து சிறைச்சாலை வரைக்கும் சென்று வந்தவர். அவர் தன்னுடைய கொள்கைகளிலிருந்து மாறாதவர். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற கொள்கைகளை கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார். கடமையும் கட்டுப்பாடும் தனி மனிதனுக்கு தேவையானது. கண்ணியம் என்பது சமூகத்துக்கான ஒரு கொள்கையாக இருக்க வேண்டும். இந்த கண்ணியம் என்பது பார்த்திங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் சரியான விதத்திலே நான் மதிப்பது, அதுதான் கண்ணியம். இன்றைக்கி நிறையா நேரங்களில் நம்ம ஒருத்தரை மதிக்கிறது அப்படிங்கிறது இல்லை. அந்த கொள்கையை முக்கியமாக கடைபிடித்தார் அண்ணா. தேர்தல் வந்தபோது காமராஜரை எதிர்த்து போட்டியிட வேண்டிய சூழல், அவர் போட்டியிடுகிறார். போட்டியிட்ட போது அவர் வெற்றியும் பெறுகிறார், காமராஜர் தோல்வியுறுகிறார். இதுவரைக்கும் காமராஜர் தோல்வியை கண்டறியாதவர். அண்ணாவிற்கு எதிராக நின்றவர் தான். ஆனால் மூத்தவர், அறிஞர், தன்னால் போற்றக்கூடிய ஒரு தலைவர், அவரை தோற்கடித்து விட்டது என்கிற மகிழ்ச்சி இவருடைய கட்சி தொண்டர்களுக்கு. ஆனால் தேர்தல் முடிந்தவுடனே மற்றவங்ககிட்ட சொல்கிறாங்க, இதெல்லாம் பெருசாக நீங்கள் கொண்டாடிக்க வேண்டாம், போய் காமராஜரை பார்த்து அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதார். அது எவ்வளவு பெரிய கண்ணியம்! இன்றைக்கெல்லாம் யாரனாலும் எப்படினாலும் பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அண்ணாவிடமிருந்து நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
நாம் மற்றவர்களை ஒரு கண்ணியத்தோடு நடத்த வேண்டும் அப்படிங்கிறத அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இலக்கிய பணிகள் அவர் செய்திருக்கிறார். நம்முடைய தமிழ்நாடு என்று நாம் இன்று பெருமைப்பட்டு கொள்ளுகிறோம். முன்னாடியெல்லாம் மெட்ராஸ், சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டதையெல்லாம் மாற்றி அதற்காக போராடி நமக்கு தமிழ்நாடு என்று பெயரை அவர் வாங்கி தந்தவர். அவரை போல நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் உடையவரை இன்று பார்க்கவில்லை. ஆதாயத்துக்காக மொழிப்பற்றை பேசுகிறவர்கள் உண்டு. ஆனால் அன்று எந்த இடத்திலேயும் அவர் தன்னுடைய தாய்மொழியையோ தன்னுடைய நாட்டையோ அவர் ஒரு காலம் விட்டு கொடுத்ததே கிடையாது. அதுக்காக எவ்வளவு இழப்புகளை தாங்க வேண்டுமானாலும் அதை என்ன செய்திருக்கிறார், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அவருடைய இலக்கிய பணிகளை நமக்கு தெரியும். இப்போ கூட மாணவர்கள் எல்லாம் அவங்களுடைய பகுதி 1 தமிழ்ல எல்லாம் அண்ணாவினுடைய வேலைக்காரி நாடகத்தை பாடமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். ஓரிரவு, அது ஒரே இரவிலே எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய இலக்கிய பணி பார்த்திங்கன்னா சிறுகதை, கட்டுரைகள், நாவல்கள், கணக்கிட்டு கொண்டே போனாலும் அதை கணக்கிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அவர் என்ன செய்திருக்கிறார், நிறைய செய்தார். பெண்களுக்கான சம உரிமைகள் அளிக்கப்பட வேண்டும், மூட நம்பிக்கைகள் அளிக்கப்பட வேண்டும், பகுத்தறிவு சிந்தனையை கொண்டவர்களாக நம்ம வாழணும்னு சொல்லியெல்லாம் அவர் என்ன செய்திருக்கிறாரு, நிறைய காரியங்களை நம்முடைய சமூகத்துக்கும் நம்மளுக்கும் தேடி தந்திருக்கிறார். அப்படிப்பட்டவரினுடைய சிறந்த பணியை இன்றைய நாளிலே நாம் நினைவு கூர்ந்து அவர் கற்றுக் கொடுத்த வழியிலே நாமும் நடந்து அவருடைய வழியிலே அவரை பின்பற்றி பயணிப்போம். இந்த நாளில் இந்த இடத்திலே இந்த சிறப்பான உரையை ஆற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. முன்னிலையுரையே சிறப்பான உரையாக இருந்தது, சிறப்புரையாக இருந்தது. அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல் பேரறிஞர் அண்ணா இன்றைய காலத்திற்கும் அவரும் அவர் கருத்தாக்கமும் தேவைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது தமிழகத்திற்கு. அவர் மறைந்தே 56 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனாலும் ஒரு தலைவன் என்று பார்த்தால் பேரறிஞர் அண்ணா அவர்களே நம் மனநிலையில் முன்னிலையில் இருப்பவர். மேடை பேச்சாளர், எழுத்தாளர், நாடக கலைஞர், ஒரு தலைவர். தன்னுடைய அன்றைய காலத்தில் தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு இளைஞர்களை வழிகாட்டிய ஆற்றுப்படுத்திய ஒரு தலைவர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவர்களை பற்றி ஒரு சிறந்த கருத்துக்களை சொன்ன முன்னிலையுரை ஆற்றி சிறப்பித்த சோபியா அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக தமிழ் கூடலுரை. இன்றைக்கு தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள். இன்றைய மாணவிகளுக்கெல்லாம் கடிதம் எழுதிய அனுபவம் உண்டா? கடிதம் எழுதியிருக்கீங்களா? மாணவிகளை கேட்குறேன். யாருக்காவது கடிதம் எழுதியிருக்கீங்களா? இந்த இதில் அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுருக்கீங்க. ஏன்னா கடிதம் என்பது நம்முடைய மனநிலையை, நம்முடைய உள்ளத்தில் உள்ள விடயங்களை, செய்திகளை பிறருக்கு ஒளிவு மறைவில்லாமல் நாம் சொல்லக்கூடிய வாய்ப்பை அளிக்கக்கூடியது. இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஃபோனில் பேசினாலும் சரி, நேரில் பேசினாலும் சரி, சில தயக்கங்கள் இருக்கலாம். ஆனால் கடிதம் உறவுகளை வளர்த்தது, உரிமைகளை நிலைநாட்ட செய்தது. இப்படி பல விஷயங்களை கடிதங்கள் நமக்கு உருவாக்கி தந்தது என்று சொல்லலாம். அப்படி அண்ணா அவர்கள் பயன்படுத்திய ஒரு ஆயுதமாக கடிதங்கள் அமைந்தன. தன்னுடைய தொண்டர்களை வழிகாட்டவும், அவர்களை நெறிப்படுத்தவும், நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, நீங்கள் செய்ய வேண்டிய தியாகங்கள் என்னென்ன, நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய நெறிமுறைகள் என்னென்ன என்பதை ஆற்றுப்படுத்துவதாக தன்னுடைய தம்பிகளுக்கு அவர் எழுதிய கடிதங்கள் என்பது கிட்டத்தட்ட 10 தொகுதிகளுக்கு மேலாக வெளிவந்திருக்கின்றன. அன்றைய காலத்தில் அவ்வளவு பணிகளுக்கு இடையில் அவர் கடிதம் எழுதிய விஷயங்களும் சரி, உலக வரலாற்றை அதில் பதிவு செய்ததும் சரி, மிகச்சிறந்த விஷயம். நாடு, மொழி, அரசு, சமயம் என பலவித கருத்துக்களும் அந்த கடிதத்திற்குள் இருக்கின்றன. அதுவே ஒரு வரலாறாக திகழக்கூடியது. அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தம்பிக்கு கடிதங்கள் குறித்து நம்மிடையே உரையாற்ற வருகை தந்திருக்கும் ரா செம்பியன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம் உங்களுக்கெல்லாம். ஐயா அவர்கள் தஞ்சாவூரில் பிறந்தார். அண்ணா அவர்கள் இறக்கும்போது ஐயா அவர்களுக்கு 1 வயது. அப்போ 1968 பிறந்திருக்கிறார்.
இவர் முதுகலை கணிதம், முதுகலை இதழியல் மற்றும் காட்சி தொடர்பியல் பயின்றவர். கணிப்பொறி தொடர்பான பல்வேறு வித்தைகளை கை கொண்டவர். சென்னையில் சுமார் 15 ஆண்டுகள் முகமது சதக் கல்வி அறக்கட்டளையின் இயங்கும் கல்லூரிகளில் கணிப்பொறி தொடர்பான பணிகளை செய்தவர். இப்போது கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரியில் காட்சி தொடர்பியல் துறையின் துறை தலைவராக பணியாற்றி வருகின்றார். அவருடைய தந்தையார் வி.சு. ராமலிங்கம் அவர்கள் தோற்றுவித்த அண்ணா பேரவை, பாரதி சங்கம், காந்தி இயக்கம் ஆகியவற்றை அவருக்கு பிறகும் தொய்வில்லாமல் நடத்தி வருகின்றார். அது தொடர்பான பல்வேறு கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்ற மக்களுக்கு பணியாற்றி வருகின்றார். பாரதி சங்கம் சார்பில் தமிழ் மூதறிஞர் வாழ்வும் வாக்கும் என் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை மாதந்தோறும் நடத்தி வருபவர். அறிஞர் அண்ணாவின் மகன் டாக்டர் அண்ணா பரிமளம் அவர்களோடு இணைந்து உலகத்திலேயே அறிஞர் அண்ணாவுக்கென்று முதலில் 2004ஆம் ஆண்டு ஒரு இணையதளத்தை தோற்றுவித்திருக்கின்றார். அதில் அண்ணா அவர்கள் பற்றிய ஒரு 30,000 பக்கங்கள் அதில் விரவி கிடக்கின்றன. மகாகவி பாரதிக்கென்றும் ஐயா அவர்கள் முதலில் ஒரு இணையதளத்தினை உருவாக்கி இருக்கின்றார். மகாத்மா காந்தி அவர்களை பற்றி தமிழில் வந்த அனைத்து படைப்புகளையும் கொண்டு வருவதற்கு ஒரு இணையதளத்தினை நடத்தி வருகின்றார். இசைப்பேரறிஞர் மதுரை சோமு ஐயா அவர்களுக்கு ஒரு இணையதளம் அமைத்து அவரது பாடல்களை உலகம் முழுவதும் ஒலிக்கச் செய்யக்கூடிய பணியினை ஆற்றி வருகின்றார். இசைத்தமிழ் கழகம் என்ற அமைப்பை நிறுவி தஞ்சாவூரில் நாதஸ்வரத்திற்கு ஒரு இசை விழாவை ஆண்டுதோறும் நடத்தி வருபவர். 25 ஆண்டுகளாக தஞ்சாவூரில் மாநில அளவிலான ஹாக்கி போட்டியினை நடத்தி வருகின்றார். இவை தவிர நேரிலும் ஆங்கிலம் எளிய முறையில் பேசுவதற்கான வகுப்புகளை நடத்தி வருகின்றார். இத்தகைய சிறப்புகளுக்குரிய செம்பியன் ஐயா அவர்கள் தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள் குறித்து நம்மிடையே உரையாற்ற வருகின்றார். வாருங்கள் ஐயா. திராவிடர் தலைவர், இந்த நாட்டின் செல்வம், சிந்தை அணு ஒவ்வொன்றும் சிலிர்த்திடச் செய்யும் செந்தமிழ் காவலன், சிங்க நடையும் சிங்கார தென்றல் நடையும் பொங்குல் தமிழ் நடையும் புதிய உரைநடையும் பூரிப்பால் தம்பிமார் படை மீது வெடியோட்டும் கோமான், தங்கத்துள் தங்கம் தனித்தங்கம் அறிஞர் அண்ணா அவர் புகழ் வாழ்க. தமிழக அரசின் நிறுவனமான உலக தமிழ்ச்சங்கம், அதோடு சிஎஸ்ஐ பெண்கள் கலை அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்துகிற தமிழ்கூடல் நிகழ்ச்சியில் பேச அழைத்து எனக்கு பெருமை சேர்த்திருக்கிற உலக தமிழ்ச்சங்கத்திற்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்பிற்குரிய உலக புகழ்பெற்ற சொல்லரசி என்று எல்லோராலும் போற்றப்படுகிற இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களை இன்று சந்திக்கலாம் என்று ஆவலோடு வந்தேன். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே என்னை அறிந்தவர். அவர் முன்னால் பேசுவதாக நான் நினைத்து கொண்டு தான் வந்தேன். இங்கு வந்ததுக்கு பிறகு தான் அவர் வெளிநாட்டிலே இருப்பதாக சொன்னார்கள். அவர் எங்கிருந்தாலும் இதை கவனித்து கொண்டிருப்பார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை உரை மிகவும் சிறப்பாக அண்ணாவை அப்படியே கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். நிகழ்ச்சியோடு அமர்ந்திருந்தேன். பேராசிரியர் திருமதி சோஃபியா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே கல்லூரி மாணவிகள் நிறைந்திருக்கிறீர்கள். உங்களை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தார்கள் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் மாணவர்களுக்கு கட்டாயப்படுத்தி தான் பல செய்திகளை சொல்ல வேண்டி இருக்கிறது. அதிலும் சிறப்பு என்னவென்றால் அமைதியாக இருக்கிறீர்கள். நான் கல்லூரியிலே பணிபுரிவதால் மாணவர்களை கொண்டு வந்து அமர வைத்து அவர்களுக்கு நல்ல செய்திகள் சொல்வதற்கு நாங்கள் எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்பது எங்களை போன்ற பேராசிரியர்களுக்கு நன்றாக தெரியும். ஐயா சொன்னார்கள், இலக்கிய கூட்டம் என்றாலே நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு 15 பேர் இருந்து தான் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தோம். நான் தான் மிகவும் அதற்கு உங்களுக்கு சிரமம் கொடுப்பதாக நினைத்துக் கொள்கிறீர்கள் அல்லவா, அதை ஏற்படுத்தி கொடுத்தவரை ஐயா தான். ஆனால் உங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நன்றாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை அனைவரையும் மகிழ்ச்சியோடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சி அண்ணாவை பற்றி, அவரது படைப்புகள் பற்றி நான் இங்கே பேச
அழைக்கப்பட்டதற்கு காரணம் நான் அண்ணாவை படிப்பதால். பேராசிரியர் சொன்னது போல அண்ணாவுக்கென்று முதலில் இணையதளத்தை உருவாக்கியது நான் தான் என்று மார்தட்டி கொள்வதற்காக சொல்லவில்லை. அது நான் தான், யாரும் அதை தொடங்கவில்லை. அது தமிழ்நாடு என்று பெயர் கொண்டு வந்தார் என்று பேராசிரியர் சொன்னது போல, தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் என்பதல்ல, பெயரை திரும்ப பெற்றிருப்பது. ஏற்கனவே தமிழ்நாடு என்று இருந்ததை திரும்ப பெற்றிருக்கிறார் அண்ணா அவர்கள். ஏனென்றால் நீங்கள் பாரதியார் கவிதைகள்லாம் பார்த்திருப்பீர்கள். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதில், சங்கத்தமிழிலே தமிழ்நாடு என்று இருக்கிறது. அது மாற்றப்பட்ட பெயரை மிகவும் அதற்கான போராடி அதற்கு பல பேர் உயிர் நீத்திருக்கிறார்கள். சங்கரலிங்கரான் என்பவர் உண்ணாவிரதம் இருந்து, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற சமயத்திலே சங்கரலிங்கரான் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து இது பெயர் மாற்றினாலே ஆச்சு என்று போராடி இருக்கிறார். கடைசி வரை போராடி அவருக்கு கிடைக்கவில்லை. அவர் உயிர் நீத்தார். அண்ணா அவரிடம் போய் எப்படியாவது நாங்கள் வாங்கி விடுவோம், நாம் ஆட்சிக்கு வந்து விடுவோம், தயவு செய்து இந்த உண்ணாவிரதத்தை தவிர்த்து விடுங்கள் என்று கெஞ்சி இருக்கிறார். அவர் பிடிவாதமாக இருந்திருக்கிறார். பிடிவாதத்தினால தானே உண்ணாவிரதம் இருக்காங்க. இப்போ உள்ள உண்ணாவிரதம் இல்லை, அது பிடிவாதத்தினுடைய தான் உச்சக்கட்டம் தான் உண்ணாவிரதம். அவர் இறந்து போனார். இவர் வந்த உடனே, அண்ணா வந்த உடனேயே தமிழ்நாடு என்ற பெயரை கொண்டு வந்தார். அப்போது சொல்கிறார், அந்த பெயர் மாற்ற வெற்றி விழாவிலே சொல்கிறார், தமிழ்நாடு என்ற பெயர் காங்கிரஸ் ஆட்சியிலே இருக்கும் பொழுதே கொண்டு வந்திருக்கலாமே, காமராஜர் ஏன் கொண்டு வரவில்லை? நான் கூட மத்திய அரசில் கேட்கிற பொழுது தமிழகம், தமிழ்நாடு இந்த ரகரத்திலே தான் அவர் குழப்பப்பட்டார்களே தவிர, நான் கூட பயிற்சி கொடுத்து பார்த்தேன். ராவை நாக்கை தூக்கி மேலே முட்டியும் முட்டாதது போல் செய்து விட வேண்டும் என்று பயிற்சி எல்லாம் கொடுத்து பார்த்தேன். அதில் தான் சிக்கல் இருக்குது என்றாலே தவிர யாரும் மறுப்பு சொல்லவில்லை. ஏன் அவர்கள் செய்யவில்லை என்று நினைத்து பார்த்தேன். எனக்கு தோன்றியதெல்லாம் இதை எனக்கென்று விட்டு வைத்தார்கள் என்று தான் நான் கருதுகிறேன் என்று அண்ணா சொன்னார்கள். என்னாலே பிலாய் போல தொழிற்சாலை அமைக்க இயலாது, துர்காபூரை போல தொழிற்சாலை அமைக்க இயலாது, இதையாவது இவன் வந்து செய்யட்டும் என்று விட்டு வைத்தார். அந்த அடக்கமாக சொல்கிறார். நான் தான் செய்ய வேண்டும் என்ற இயற்கை நீதி இருக்கிறது என்று சொன்னார். அதே போல அண்ணாவுக்கென்று ஒரு இணையதளம் உருவாக்க வேண்டும், நான் தான் உருவாக்க வேண்டும் என்ற நியதி இருப்பதால் எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. நான் தலைப்புக்கு அப்போ வருகிறேன். எனக்கு தமிழ்நாடு சொன்னோன்னா அந்த அண்ணா நினைவுக்கு வந்து விட்டார். டாக்டர் பரிமளம் அவர்கள், நான் அதுவரை அண்ணாவை படித்ததே இல்லை. அந்த 2004 தொடங்குகிற வரை அண்ணாவை நான் படித்ததில்லை. என்னுடைய தந்தையார் வீசு ராமலிங்கம் அவர்கள் அண்ணா மீது அதீத பற்று கொண்டவர். அவர் நடத்திய விழாவில் டாக்டர் பரிமளம் அவர்கள் பேசுகிறார்கள், அண்ணாவுக்காக 20 ஆண்டுகளாக அவருடைய தகவல்கள் எல்லாம் சேகரித்து வருகிறேன், அவருக்கென்று ஒரு இணையதளம் அமைக்க வேண்டும், அதற்கு லட்சக்கணக்கிலே செலவாகும், அதே எனக்கு கவலையாக இருக்கிறது. நான் தோல் மருத்துவத்துறையை 9 ஆண்டுகள் முன்பே இதை முடித்துவிட்டு அப்பாவுக்கென்று நான் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்னோட தந்தையார் பேசும்போது சொன்னார், அண்ணா என்பது மிகப்பெரிய தீ ஜுவாலை, அது எல்லோராலும் அமுக்கப்பட்டு புகைந்து கொண்டிருக்கிறது, அதை அணையாமல் பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை, அதனால்தான் அண்ணா அண்ணா என்று கத்தி வருகிறேன். இதை எவனாவது ஒருவன் தூக்கி பிடிப்பான், அது கொழுந்து விட்டு எரியும், அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன், அணையாமல் பாதுகாக்க என்னுடைய வேலை என்று சொன்னார்கள். ஆஹா, எனக்கும் அந்த கடமை இருக்கிறது என்று உணர்வு வந்தவுடனே டாக்டர் பரிமளம் அவர்களிடம் போய் சொன்னேன், நான் சென்னையில் இருக்கிறேன், அந்த துறையில் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு எந்த செலவும் இல்லாமல் நான் அந்த இணையதளத்தை தயாரிக்கிறேன், என்னிடம் அந்த பணியை கொடுங்கள் என்று கேட்டேன். அன்று தொடங்கிய 20 பக்கத்தில் தொடங்கிய அந்த பணி இன்று பேராசிரியர் சொன்னது போல 30,000 பக்கங்கள், அண்ணாவை பற்றிய படைப்புகள் அனைத்தும் அடங்கிய 30,000 பக்கங்கள். இன்று உலகம் முழுதும் அண்ணாவை தேட வேண்டுமென்றால் என்னுடைய இணையதளத்தில் தான் தேட வேண்டும். யூடியூபில் முதல் அண்ணாவை பதிவிட்டவன் நான் தான். இன்று லட்சக்கணக்கிலே அவருடைய படைப்புகளை போட்டு சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு எந்த வருமானமும் கிடையாது, ஆனால் நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், எனக்கு பிறகு அண்ணா உலகத்தில் இருப்பார், உலகம் பூரா இணையதளத்தில் படிப்பார்.
இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், அப்படி ஒரு இணையதளம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்திருக்குமோ தெரியாதோ என்று மாணவிகளுக்கு நான் அதை சொல்லிக்கொள்கிறேன். அறிஞர் அண்ணா .net என்று தேடினீர்கள் என்றால் அறிவு களஞ்சியம் அங்கே கொட்டி கிடக்கிறது. அதை அமைத்து கொடுத்தவன் நான் என்று மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணாவின் சொன்னது போல அண்ணாவின் படைப்புகள் அச்சில் வந்தவை 25,000 பக்கங்களுக்கு மேல். அதில் கட்டுரைகள், கடிதங்கள், நாடகங்கள், சிறுகதைகள், நாவல்கள், பேட்டிகள், கவிதைகள், சொற்பொழிவுகள், இப்படி பல்வேறு துறைகளிலே அவர் தன்னுடைய படைப்புகளை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதில் திராவிட நாடு, காஞ்சி 2 இதழ்கள் அவர் நடத்தினார். அதோடு ஹோம்லேண்ட், ஹோம் ரூல் என்ற 2 ஆங்கில இதழ்கள் நடத்தினார். அவ்வளவு இதழ்களிலும் அவர் எழுதிய கடிதங்கள் சுமார் அல்ல, தமிழிலே ஆங்கிலத்தில் சேர்த்து 288 கடிதங்கள். அது சுமார் 5000 பக்கங்கள் அச்சாகி இருக்கின்றன. இப்போது அவங்க சொன்னது போல கடிதங்கள் எழுதும் பழக்கமே நமக்கு இல்லாமல் போயிட்டு, கடிதங்கள் எழுதுவது என்பது வருங்காலத்திற்கு வரலாறில் நமக்கு பயன்படக்கூடியவைகள் தான் அந்த கடிதங்கள். காந்தி நேருக்கு எழுதிய கடிதங்கள், நேரு இந்திரா அம்மையாருக்கு எழுதிய கடிதங்கள், என்னுடைய தந்தையாருக்கு அவருடைய தந்தையார் எழுதிய கடிதங்கள், எனக்கு என் தந்தையார் எழுதிய கடிதங்கள். இங்கே தஞ்சாவூர் சென்னையிலே ரோஜா முத்தையா நினைவு நூலகம் ஒன்று இருக்கிறது, ஆராய்ச்சி நூலகம். அதை சிகாகோ பல்கலைக்கழகத்திற்கு அதை விட்டு கொடுத்தவர் என் தந்தையார். 1993 90 லட்சத்திற்கு அந்த புத்தகங்களை அந்த ரோஜா முத்தையா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அதை விட்டுக் கொடுத்தார்கள். அது இன்று பல கோடி செலவு செய்து உலகம் பூராவும் பயன்படுத்துகிற அளவிற்கு அந்த ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் தரமணியிலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக ரோஜா முத்தையா அவர்கள் இதனுடைய பணிகள் ஒவ்வொரு கட்டமாக நகர வேண்டும் என்ற பணிகள் தொடர்பான கடிதங்கள் நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அதிலே அதனுடைய வரலாறு நமக்கு தெரியும். அப்படி இப்பொழுது கடிதங்களை எழுதாததற்கு காரணம் குறுஞ்செய்திகள் என்ற அந்த தொலைபேசி மூலமாக குறுஞ்செய்திகள் என்று இருக்கும் பொழுது குறுஞ்செய்திகள்ல குறுகிய வார்த்தைகள் G8 போட்டுருவோம், HR போட்டுருவோம், வண்ணா சேட்டுங்கிறோம், வாண்ட் டு சேட் வித் யூங்கிறத வண்ணா சேட், அப்படி எல்லாமே சுருங்கிடுச்சு. அது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, நானே சுருங்கிட்டேன். நீங்க தமிழ்ல எழுதினாலும் இங்கிலீஷ் எழுதினாலும் கடிதங்களாக வார்த்தைகளாக ஒரு 4-5 வரிகளாக நீங்கள் உங்களுக்கு தோழிகளுக்கு நீங்கள் அனுப்பி பாருங்கள், உங்கள் அறிவு வளர்ச்சி அடையும். யாருமே வேகமாக அதை டைப் பண்ணுகிறவங்க தவிர வார்த்தைகள் 3 எழுத்துக்கு மேலே வார்த்தைகள் இல்லை. நான் கவனிக்கிறேன். இதில் இதெல்லாம் எந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. இப்போ இப்படி இருக்கும்ல, பின்னேரமாக தான் புரிஞ்சாதான் இருக்காங்க, புரிஞ்சு நிமிர்ந்ததே இல்லை. எல்லோரும் புனிந்த தலையோடு இருக்கிறார்கள். வெக்கத்துக்காக இல்லை, என்ன நடக்குதுன்னு ரோட்டில் நடு ரோட்டில் புரிந்தே போகிறார்கள். யாரும் வந்து திட்டிட்டு போனால் அவங்க பார்த்தாலே தெரியும், புரிஞ்சு போயிட்டு இருக்காங்க, இப்படி இருக்கேன்னு திட்டா பரவாயில்ல போயிட்டு. காரணம் இந்த கருத்து இப்படியாகிட்டு நிமிரவே இல்லை. இங்கே யாருடைய என்னுடைய நான் படித்துள்ள கல்லூரியில் நான் கேட்டேன், உங்களுடைய இந்த ஃபோன் உங்களுக்கு என்ன பயன்படுதுன்னு. பொது அறிவு என்று சொன்னாங்க. ஒருவனை எழுப்பினேன். சரி, தஞ்சாவூரினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பெயர் என்ன சொல்லு. நீ ஒருத்தர் பக்கம் தான், இந்த பக்கம் தஞ்சாவூரினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி திருத்தி முடிக்க. நான் சொன்னேன், அவரிடம் நான் சொல்கிறேன், வரட்டும், எப்பா உன் பேர் கூட தெரியலப்பா, இப்படி இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். அப்படி உன் பேருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்னுடைய மாணவர் அவர் 8வது 9வது என்னுடைய டியூஷன் படித்தார், அந்த முரசொலி என்கிற பாராளுமன்ற உறுப்பினர். அதனால் உரிமையாக அவரிடம் சொல்கிறேன் என்று சொன்னேன். எதனால் காரணம் என்னவென்றால், அவர்கிட்ட என்ன சொல்ல போகிறேன், எங்கு பார்த்தாலும் என்னுடைய போஸ்டர் இருக்கிறது,
ஃப்ளெக்ஸ் இருக்குது. எந்த கடை திறந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர், மேயர், எம்எல்ஏ, அங்கே உள்ள அமைச்சர் இப்படி அடிக்கிறார்கள். இந்த நிமிர்ந்து பார்த்துருந்தாங்கன்னா அவங்க பேர்லாம் தெரியும், அவங்க முகம் தெரியும். முரசொலியே போனாலும் யாராலும் அந்த அளவுக்கு புனித தலை நிமிராமல் போனதற்கு காரணம் இந்த தொலைபேசி, இந்த ஃபோன், செல்போன். அது எவ்வளவு கெடுதலை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது என்று அவர்கள் ஒரு நாளைக்கு சுமார் 5 மணி நேரம் அந்த போனை பயன்படுத்துகிறோம். யாருமே 3 நிமிடத்திற்கு மேல் ஒரு வீடியோவை பார்ப்பதில்லை. 5 நிமிடம் ஒரு செய்தியை படிப்பதில்லை. ஆனால் அனுப்புகிறவர்கள் 10 பக்கம் அனுப்புகிறார்கள். அவர் சர்க்கு தான் அப்படியே அந்த போயிடும். ஒரு குரூப்பில் செய்தி வந்தால் உடனே பார்த்தாரா, இல்லைன்னா அதில் 100 செய்தி வந்துடும். ஒரு ஸ்டிக்கர் என்ன, எவ்வளவு அழிவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மாற்றி திரும்ப பழைய நிலைக்கு வர வேண்டியதற்கு நாம் பழைய அண்ணாவை, இன்றும் உயிர்ப்போடு இருக்கிற அண்ணா தான், அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் படிக்க வேண்டும். அந்த வகையிலே இப்படி ஒரு நிகழ்வு அண்ணாவை தொட்டாலே மணிக்கணக்கிலே போய் கொண்டிருக்கும். எனக்கு கொடுத்த நேரம் 40 நிமிஷம் முடிக்க முயற்சி செய்கிறேன். நீங்களும் பயப்படாதீங்க, 40 நிமிஷம் முடிச்சு. திராவிட நாடு காஞ்சி அந்த இதழ்கள் ₹1 வெளியானது. அதை டீ கடையிலோ, முடிதிருத்தும் கடையிலோ, சைக்கிள் கடையிலோ காத்திருப்பார்கள் அந்த பேப்பரை வாங்குவதற்கு. அதை ஒருவர் வாங்குவார், வாங்கி உட்கார்ந்து படிப்பார். சுற்றி 10 பேர் உட்கார்ந்து கேட்பார்கள். ஏனென்றால் வாங்குவதற்கு முடியாத பாமர மக்களுக்கும் அண்ணா செய்திகளை சொன்னார். அதுவே கிடைக்காமல் போகிற அளவிற்கு குறைந்த பதிப்பு ஆனால் அதிக மதிப்பு உள்ள திராவிட நாடு இதழ். அப்படித்தான் படித்தார்கள். சிறப்பு என்னவென்றால் அவர் 16 பக்கத்திலே வெளிவந்திருக்கிறது. அதில் எந்த இதழிலும் அண்ணாவினுடைய படம் வந்ததில்லை. ஆச்சரியமாக இருக்கும். இப்பொழுது இதழ் யார் தொடங்கி இருக்கிறார், அது யாருடைய பேப்பர் என்பது பார்த்தவொடனே தெரிஞ்சிடும். அண்ணா தான் நடத்துகிறார் என்பது அந்த உள்ள எழுத்தை பார்த்தாலும் தெரியுமா வழிய படம் எங்கேயும் வந்ததில்லை. அவருடைய மகன் மிகவும் கெஞ்சி கூத்தாடி, அப்பா உன்னுடைய படம் அதில் வரணும்ப்பா, ஏதாவது நான் போடணும்னு நினைக்கிறேன்ப்பா, வாப்போன்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதை வைத்து ஒரே ஒரு இதழிலே அண்ணா எழுதுவது போல இந்த பக்கத்திலிருந்து படம் எடுத்தது போக முகம் தெரியாத அளவிற்கு இது கை பேனா பேப்பர் தெரிகிற அளவுக்கு இது ஒரு படம் வெளிவந்திருக்கிறது. அப்படித்தான் அவர் ஒத்துக்கொண்டாரே தவிர அவருடைய படம் வருவதற்கு அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால், ஒரு ஊரிலே சென்று NV நடராஜன் என்பவர் அண்ணாவை ஒரு தலைமை ஆசிரியரிடம் பள்ளியில் போய் அறிமுகப்படுத்துகிறார். இவர் தான் அண்ணா என்று. ஓ அப்படியா, வணக்கம் அப்படின்னு இருக்கார். அப்போயே அவருக்கு தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு. ஐயோ அண்ணாயா திராவிட நாடு எழுதுகிறாரப்பா அவர். ஓ அப்படியா, வணக்கம் வணக்கம் அப்படின்னு. சந்திரமோகன், சிவாஜி கந்த எந்திராஜ்யம், ஓரிரவு, வேலைக்காரி, அண்ணாயா அப்படின்னு இருக்காரு. ஓஹோ அப்படியா அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அவர் படமே வந்ததுனால முகம் தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அண்ணா தன்னுடைய படைப்புகளை கொடுத்திருக்கிறார், தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை. அதை போல அவரை பற்றி வேற எந்த பத்திரிகையும் அவர் பெயரை கூட குறிப்பிடாது என்பது வரலாறு. அண்ணாதுரை அண்ணா என்ற பெயர் எந்த இந்து பத்திரிகையிலே வராமல் இருந்திருக்கிறது. அதனால தான் அதற்கு பெயர் மவுண்ட் ரோடு விஷ்ணு, மகாவிஷ்ணுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதனாலே அவரவர்கள் பத்திரிகைகள் நடத்தி கொண்டார்கள். தென்றல், மன்றம், முரசொலி, விடுதலை, குடியரசு என்று அவர்களுக்கு இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி பத்திரிகைகள் நடத்தி கொண்டார்கள். இப்போது அது நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லாத்தையும் வருது, பணம் கொடுத்தா போதும் போடுவாங்க. அதையும் போடக்கூடாதுன்னு இல்லை, மாற்றி போடுறாங்க. சரி, அரசியல் பேசக்கூடாது. அண்ணாவை பேசினால் அரசியல் உங்களுக்கே விளங்கும். நான் அரசியல் பேசப்போவதில்லை. அண்ணா நூலாக எதையுமே எழுதியதில்லை, நூல் எழுதுகிறேன் என்று எழுதியவில்லை. திராவிட நாடு காஞ்சி இதழ்களிலே அவர் எழுதிய பகுதிகளை தொகுத்து நூல்களாக நாம் தொகுத்து கொண்டோம் என்பதுதான் வரலாறு. அப்படி அவர் எழுதிய கடிதங்களில்
சிறையிலே அவர் இருக்கிற பொழுது இத்தனை கடிதங்கள் எழுதியது கைதி எண் 6342 என்ற பெயரிலே நூலாக வந்திருக்கிறது. அதில் சிலவற்றை நான் பேசுவதை விட அவருடைய வரிகளை அப்போ அங்கங்கே படித்து காட்டுகிறேன். நீங்கள் கவனமாக அதை கேட்க வேண்டும். ஏனென்றால் அண்ணாவுடைய வரிகளும் சரி, அண்ணாவுடைய பேச்சும் சரி, 100 தடவைக்கு மேல் கேட்டால் 101வது தடவை நமக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுக்கும். ஏனென்றால் அப்போது தான் அவரது விளங்கும். அப்படி ஒரு மகா சக்தியான வார்த்தைகளை அவர் போடுவார். எளிமையாக இருக்கும். ஆனால் அந்த நடை அண்ணா நடை என்றே பெயர். தமிழிலே பேசினால், இப்போ நான் பேசுவது ஒரு தமிழ், தமிழாசிரியர்கள் பேசுவது ஒரு தமிழ், நன்று படித்தவர்கள் பேசுவது ஒரு தமிழ், அண்ணா பேசுவது ஒரு தமிழ். பிறகு அண்ணாவை போல பேச தொடங்கிவிட்டார்கள். ஏனென்றால் அவருக்கு ஆங்கிலம்தான் நன்றாக தெரியும். தமிழை நமக்காக படித்தார்கள். என்னிடம் என்னை தமிழிலே படிக்க வைத்து தோற்று போனவர்கள் 2 பேர் என்று மோசூர் கந்தசாமி முதலியாரும் இன்னொரு தமிழாசிரியரும் சொல்கிறார். அவர் தமிழை படிக்க வைக்க முடியவில்லை என்று. ஆனால் நமக்காக அவர் மிகவும் சிரமப்பட்டு தமிழ் படித்து நமக்கு சொன்னார். ஆங்கிலத்திலே தான் புலமை, ஆனால் ஆங்கிலத்திலே அதிகம் அவர் நம்மிடம் பழகவில்லை. ஏனென்றால் எனக்கு தெரிந்ததை சொல்வதை விட அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்படி அவர் சிறையிலே தம்பிக்கு எழுதுகிறார் ஒரு கடிதத்திலே ஒரு பகுதி. சிலர் என்னை கேட்டார்கள், இங்கு அல்ல சைதாப்பேட்டை சப்ஜெயிலில் மரியாதையாக ஐயா பேரிலே என்ன கேஸ் போட்டிருக்கீங்க என்று. என்ன பதில் சொல்வது? இன்னும் ஒன்றும் போடல், என்ன கேஸ் போடாத முன்னையே ஜெயிலா என்றார்கள். இப்போதும் எனக்கு தெரியவில்லை என் பேரில் வழக்கு உண்டா இல்லையா என்பது. நவம்பர் 17 சென்னை அறிவகத்திலிருந்து கிளம்பி அவர் எப்படி தன்னை பிடித்தார்கள் என்ற செய்தியை அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறார். கிளம்பி திருவல்லிக்கேணி கடற்கரை பக்கம் சென்று அரசியல் சட்டத்தில் மொழி பிரிவை கொளுத்துவது என்பது நான் மேற்கொண்ட திட்டம். நவம்பர் 17 காலை 9 மணி சுமாருக்கு நான் திருவல்லிக்கேணி பக்கம் சென்றேன் என்றால் திடுக்கிட்டு போவாயல்லவா? ஆனால் உண்மையாகவே சென்றேன். நடந்து அல்ல, விலையுயர்ந்த மோட்டாரில், தனியாக அல்ல. போலீஸ் துணை கமிஷனர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். சிறு தூறல். என்னை போலீஸ் கொட்டடியில் இருந்து அந்த அதிகாரி அழைத்து கொண்டு போகிறார். திருவல்லிக்கேணி கடற்கரை பாதையாக கமிஷனர் அலுவலகத்துக்கு. என்னையும் அறியாமல் சிரிப்பு வந்துவிட்டது. அவசரப்பட்டு நீங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டீர்கள் ஐயா. மழை பெய்வதை பார்த்தால் என் வேலையை மழையே நிறுத்திவிட்டிருக்கும் போல இருக்கிறதே என்றார். இந்த இடத்தில் அல்லவா இன்று மாலை அறப்போர் துவங்கி இருக்க வேண்டும், தடுத்து விட்டார்களே என்று எண்ணினேன். அவருக்கு என்னன்னா போராட்டம் நடக்கவில்லை என்றது ஏக்கமாகத்தான் இருந்தது. 16ஆம் தேதி காலை காஞ்சிபுரத்திலிருந்து நான் தோழர்கள் பார்த்தசாரதி, பொன்னுவேல், சுந்தரம், வெங்கா ஆகியோரிடம் திருச்சி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக ஜீப்பில் கிளம்பினேன் சென்னைக்கு. 13ஆம் தேதியிலிருந்தே காஞ்சிபுரத்தில் பலவிதமாக வதந்திகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்துவிட்டார்கள், பிடிக்கப் போகிறார்கள், வீட்டிலேயே சிறை வைக்கப் போகிறார்கள் என்றெல்லாம். சென்னையில் கழக தோழர்களை கைது செய்தது இந்த வதந்தியில் அதிக வலிவு கொடுத்தது. காஞ்சிபுரத்தில் நண்பர்கள் 4-5 நாட்களாகவே பரிதாபம் கலந்த முறையில் என் மீது பார்வையை செலுத்தி தொடங்கிவிட்டார்கள். சரி, இங்கு இருந்து கொண்டு வதந்தியை பெற்று கொண்டிருப்பானேன், சென்னைக்கே செல்வோம் என்று 16ஆம் தேதி காலை கிளம்பினேன். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் அன்று கைது செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. 17ஆம் தேதி நிகழ்ச்சியின் போது தான் பிடிப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஜீப் பூவிருந்தவல்லி தாண்டிய உடனே எதிர்ப்புறம் இருந்து வருகிற மோட்டார்கள் வேகத்தை குறைத்து கொண்டு என்னை பார்க்க ஆர்வம் காட்டத் தொடங்கின. எனக்கு வாடை புரிந்தது. வேகமாக வந்து கொண்டிருந்த லாரியை நிறுத்தினார் டிரைவர் பதைப்புடன். அண்ணன் வளையம் போட்டுட்ருக்காங்க, அமைஞ்சுக்கிற கிட்ட என்றார்கள். போனால் சிக்குக்கொள்வானே, போலீஸ் தயாராக இருப்பது இவனுக்கு தெரியாதே, நாமாவது முன்கூட்டியே சொல்லி வைப்போம் என்ற எண்ணம் நல்ல எண்ணம் கொண்டவருக்கு. பரவாயில்லை, நடந்து நடக்கட்டும் என்று நான் பதில் கூறிவிட்டு கிளம்பினேன். எதிர்ப்புறம் இருந்து வருகிற லாரிகள், மோட்டார்கள் எல்லாமே இந்த போலீஸ் வளையம் பற்றி கூறின. ஒரு ஆர்வமுள்ள லாரிக்காரல் என் மனம் மகிழும்படி, கவலைப்படாதே அண்ணா, நாங்கள் இருக்கிறோம் வெளியே என்று. கொடி ஏறிவிட்டது, இனி திருவிழா நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டது. நாவலரும் கருணாநிதியும் நண்பர்களும் மோட்டாரில் வந்தார்கள். சென்னையிலிருந்து வழியிலே என்னை பார்க்க விவரமாக கூறினார்கள். அமைந்தக்கரை போலீஸ் நிலையத்தருகே என்னை கைது செய்ய தயாராக இருப்பதாக கேட்டுக்கொண்டு கிளம்பினேன். காஞ்சிபுரத்திலிருந்து ஆக்கா தங்கவேலர்,
தமது மோட்டாரில் வந்து கொண்டிருந்தால் அதிலே என் மகன் இளங்கோவனுடைய மாமனார் பேரளம் குஞ்சிதபாதம் அவர்களும் நண்பர் ராஜகோபாலனும் வந்து கொண்டிருந்தனர். அமைந்தகரை போலீஸ் நிலையத்தருகே போலீஸ் வேன்கள், சைக்கிள்கள், இரும்பு தொப்பிகள், போலீஸார்கள். அடையப்பா, 7-8 கொள்ளைகளை நடத்தி பிடிபடாத ஒருவனை பிடிக்க எடுத்துக்கொள்ளப்படும் முஸ்தீபுகள் போல ஏன் வீண் சிரமம்? இவர் உள்ளமாக 5 அடி 2 அங்குலம் தான் சொல்கிறார். ஏகப்பட்ட 7-8 கொள்ளைகளை நடத்தி பிடிபடாத, கொலைன்னு சொல்லலை, 7-8 கொள்ளைகளை நடத்தி பிடிபடாத ஒருவனை பிடிக்க எடுத்துக்கொள்ளப்படும் முஸ்தீபுகள். அமைந்தகரை போலீஸ் அதிகாரி பாதையின் நடுவே நின்றார். நில் என்று கை காட்டினார். ஜீப் நின்றது. முன்பக்கம் உட்கார்ந்திருந்த என் அருகே வந்தார். என்ன, நான் தேவையா என்று கேட்டேன். ஆமாம் என்றால் சிரித்த முகத்துடன். அவர்களுக்குள்ளே உறவு. நான் மட்டுமா, என்னோடு உள்ள 4வரும் சேர்ந்தா என்று கேட்டேன். 5வரும் என்றார்கள். 5வர் அணி என்று சொல்லியிருந்தால் அகமகிழ்ச்சி கொண்டிருந்திருப்பேன். 5வர் அணி என்பது பேராசிரியருக்கு தெரியும். திமுக தொடங்கிய பொழுது 5 பேரை வைத்து கொண்டு தொடங்கினார்கள். அறிஞர் அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், என்.வி. நடராஜன், பேராசிரியர் அன்பழகன், K.A. மதியழகன். 5வர் அணி என்பது அதுதான். இப்பொழுது வேறு அணி. கீழே இறங்கினேன். எதிரே தயாராக இருந்த போலீஸ் வேனில் ஏறிக்கொள்ள ஒரு வினாடி யோசித்துவிட்டு போலீஸ் அதிகாரி, ஏன் ஜீப்பிலேயே போகலாமே, அங்கேதானே என்றார். சரி என்றேன். என்னுடன் ஜீப்பில் ஏறி வருவதா கூடாதா என்று அவருக்கு ஐயப்பாடு. இவர் ஜீப்பிலே போகிறாங்க. ஏறலாமா, ஏறிக்கொள்வதிலே என்றும் தவறில்லையே என்றெல்லாம் கேட்டார். குழப்பத்துடன் அவ்வளவு அச்சம் ஏற்பட்டு விடுகிறது அதிகாரிகளுக்கு. கழகத் தோழர்களிடம் எந்த காரணத்துக்காக தொடர்பு வைத்துக் கொள்ளும்படி நேரிட்டாலும் அதை வைத்துக்கொண்டு எந்த காங்கிரஸ்காரர் என்ன கலகமூட்டி தீங்கு விளைவிட்டு விடுவாரோ என்ற அச்சம் அந்த போலீஸுக்கு. அதனால்தான் போலீஸ் அதிகாரி என் பக்கத்திலே உட்கார அச்சப்பட்டார். பரவாயில்லை, தவறில்லை என்று நான் பலமுறை கூறிய பிறகு வண்டியில் ஏறினார் என்று எழுதுகிறார். இந்த அளவுக்கு விளக்கமாக சொன்னால் எப்படி அவர் கைதானார் என்பது தம்பிகளுக்கு தெரிந்துவிடும் என்பதற்காக விளக்கமாக சொல்கிறார். அவருடைய கடிதம் எழுதுவருடைய முறை அப்படியே நேராக அவரோட பேசிக்கொள்வார். அப்படியே வேறு கோணத்தில் வேறு கடிதம். எழிலோவியம் என்ற தலைப்பில் குற்றாலத்தில் தான் தங்கியிருக்கிறேன், இடம் பற்றி கூறுகிறார். குற்றாலத்தில் இருந்து கொண்டு இதை எழுதுகிறேன் தம்பி. இருந்து கொண்டு என்றால் சாதாரணமாகவா? சிங்கம்பட்டி ஜமீன்தார் மாளிகையில் இருந்து கொண்டு எழுதுகிறேன். அழகான மாளிகை, நான் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கும் கூடம், தர்பார் நடத்துவதற்கான இடம். ஜமீன்தாரின் உருவப்படங்கள் என்னை நோக்கியபடி. நுழைவு வாயிலில் அவர் புலியுடன் யானையுடன் இருக்கிறார். படங்கள் வேட்டையில் அவர் சாகடித்தவை. ஏதேது அண்ணனுடைய நிலைமை ரொம்ப உயர்ந்து விட்டது போல் இருக்கிறது. சிங்கம்பட்டி ஜமீன் அரண்மனையில் அல்லவா இருக்கிறார் என்று எண்ணிக்கொள்வாய். தம்பி, என் நிலை உயர்ந்து விடவில்லை. சிங்கம்பட்டி ஜமீன் நிலை அவ்விதமாக விட்டது. சிங்கம்பட்டியில் இந்த சிங்கார மாளிகை போடிநாயக்குனரில் வந்து சேர்ந்து இப்போது ஒருவர் மொத்த வாடகைக்கு எடுத்து சீசனின் போது அன்றாட வாடகைக்கு விடுகிறார். அந்த முறையில் இந்த மாளிகையில் ஒரு பகுதியை நாளொன்றுக்கு 4 ரூபாய் வாடகைக்கு என் நண்பர் மதுரை டாக்டர் அருணாச்சலம் எடுத்திருக்கிறார். அவருடைய விருந்தினர் நான். புரிகிறதா? உன் அண்ணனுடைய நிலை உயர்ந்ததன் காரணம் என்கிறார். சொல்லிக்கொண்டே வந்து குற்றாலத்தினுடைய இன்பக் காட்சிகளை கடைசியில் ஒரு 4 வரிகளிலே சொல்கிறார். செந்நெல்லுக்கு வரப்பு வாழை, வாழைக்கு வரப்பு கரும்பு, கரும்புக்கு வரப்பு கதலி, கதலிக்கு வரப்பு கமுகு, கமுகுக்கு வரப்பு தாழை. தம்பி, குற்றாலம் பற்றிய படைப்பிடிப்பு இது. காண்போருக்கு கவிதை வடிவில் உள்ள காட்சி அப்படியே தெரியத்தான் செய்கிறது. இதை அவர் அங்கே பார்த்த விஷயங்களை தம்பிகளோடு பகிர்ந்து கொள்கிறார். அண்ணாவுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கணும். டாக்டர் பரிமளம் அவர்கள் சொன்னது. நம்மலாம் எப்படியே இருக்கிறோம். காலை 11 மணிக்கு எழுந்திருக்கிறார். நாம் எழுவது போல அல்ல, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நாமும் 11 மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம். 11 மணிக்கு எழுந்திருக்கிறார். எழுந்து முகம் கழுவி விட்டு ஒரு டீயோ காஃபியோ குடித்து விட்டு நாள்தோறும் வருகிற பேப்பர்களை, நாளிதழ்களை, மேகசின்ஸ்,
ஆங்கில பத்திரிகை எல்லாத்தையும் படிக்கிறார். படித்தால் அது 12-1 மணி ஆகும். அங்கே கட்சி தொண்டர்கள் வருகிறார்கள், தலைவர் வருகிறார்கள். அவரிடம் ஆலோசனை அப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார். மணி 4 ஆகிறது. 4:30 மணி போல் மாலையிலே கூட்டங்களுக்கு செல்கிறார். ஊராக கூட்டங்கள் பேசிவிட்டு 10 மணி 10:30 மணிக்கு வீட்டுக்கு வருகிறார். சரி, நாளைக்கு பார்க்கலாம் என்று அவர்களெல்லாம் அனுப்பிவிட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு காஃபி சாப்பிட்டு விட்டு எழுத தொடங்கி விடுகிறார், படிக்க தொடங்கி விடுகிறார். விடிய விடிய எழுதுவதென்றால் பத்திரிகைகளுக்கு எழுத வேண்டிய கடிதங்கள், கட்டுரைகள் எல்லாத்தையும் எழுதி எப்படி எழுதுவார் என்றால், பேப்பரை எடுக்க வேண்டியது பக்கத்தை எழுதிவிட்டு கர 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 கரன்னு சத்தம் கேட்குமா தூங்கிட்டு இருக்கும்போது. மற்றவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இது கரகரன்னு சத்தம் கேட்டுட்டு இருக்குமா. பெரிய பேனா, அதில் இங்கு நல்லா நிரப்பி வச்சுக்கொண்டு எழுதுறது. எழுதி பேப்பரை கீழே கீழே போட்டுருவாராம். எழுதி பக்கத்தை போட்டு காலையில் பத்திரிகைக்காரர்கள் வந்து அந்த பக்கங்களை வாரியாக அடுக்கி எழுத்து அவ்வளோ அழகாக இருக்கும். அழகு என்றால் அப்படியே காட்சி தொங்குற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரே மாதிரி இருக்கும். வீழ்த்தத்தக்க அப்படின்ற அதில் எத்தனை தா வருது பாருங்கள், அத்தனை தாவும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் எழுத்தினுடைய நன்றாக எழுதுகிறார் என்றால், கா எழுதினால் திரும்ப கா எழுதினா ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே ஒருக்கா, அங்கே ஒருக்கா, அங்கே ஒருக்கா, இங்கே இருக்கா, ஒருக்கா இப்படி இருக்குது, ஒருக்கா அப்படி இருக்குது. அப்படி போகக்கூடாது. அதுதான் எழுத்து முறை என்பது ஓவிய வரியில் சொல்லுவார்கள். அண்ணாவுடைய பென் ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். பென் ஸ்டாண்ட், பேனாவை எங்கே வைப்பார்? காதில் வைக்கலாம், பையில் வைக்கலாம், அங்கே பேனா ஸ்டாண்டில் வைக்கலாம். வேறு எங்கே வைப்பார்கள்? யோசித்து பாருங்கள். உங்களுக்கே தெரியாத ஒரு இடம். கால் கட்ட விரல். சமன் போட்டு உட்காந்துருக்கிறார். அது டாக்டர் பரிமளம் சொன்னது. கால் கட்ட விரல் இடுக்கில் வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருப்பார். எடுத்து வச்சு எழுதிக்கிறது. நம்ம பேனா காலில் பட்டா ஐயோ குத்தம், லட்சுமி சரஸ்வதி அப்படின்னா அது அவரெல்லாம் கவரில் பகுத்தறிவு, நேராக போய்கிட்டே என்கிறார். ஒரு ஒரு இப்படி எளிமையாக எழுதுகிறார். ஒரு இடத்துல ரொம்ப கவனித்து 100 முறை, நான் சொன்னேன் 100 முறை படிக்க வேண்டும், அப்போ தான் புரியும் என்று. நான் படிக்கிறேன், புரிகிறதோ புரியவில்லை, அவர் நடையை நான் படிக்கிறேன். படிக்க வேண்டும் என்ற ஆசை. பற்று என்பது பற்றி ஒரு 2 தொகுதிகளாக எழுதுகிறார். எனக்கு இப்போதெல்லாம் இந்த ஒரே பற்றுதான், வேறு எதிலும் பற்று கிடையாது என்று பேச கேட்டிருக்கிறேன். இந்த பற்று பற்றிதான் இன்று கூற முனைகிறேன். சுவையும் சிக்கலும் நிரம்பிய பிரச்சனை, ஆனால் எவரும் வேண்டாமென்று ஒதுக்கி தள்ளிவிட முடியாத பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை. முற்றும் துறந்த முனிவர் பற்றற்றவர் என்கின்றனர். பற்று என்பது எவரையும் பற்றி கொள்ளும். அதனிடமிருந்து தப்பிவிடுபவர்கள் முனிவர்கள் மட்டுமே என்பர். இதிலிருந்து முனிவர்களின் பெருமையை விளங்கி கொண்டால் போதாது. இந்த பற்று இருக்கிறதே, அது எத்தனை வலிமை வாய்ந்தது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். பற்றற்றான் என்று கடவுளுக்கு ஒரு இலக்கணம் கூறிடுவர். ஆயினும் அந்த பற்றற்றானும் ஆன்ம கோடிகள் உய்வு பெற வேண்டும் என்பதிலே பற்று கொண்டோர் என்ற சுவைமிகு கருத்தினையும் இணைத்து கொண்டனர். பற்றற்றானை பற்றி கொண்டால் பரமபதம் சேர்ந்து விடலாம், பற்று அற்று இருந்திடலாம் என்கின்றனர் மார்க்க போதகர் பலர். பற்றற்றான் தாளினை எனும் மொழி அறிவாயன்றோ? பற்று அற்றவர் எவரவர் என்பது பற்றிய பிரச்சனை ஒருபுறம் நிற்கட்டும். பற்று என்பது என்ன எனும் இலக்கணத்தை அல்லவா முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பற்றி கொண்டான் என்கிறோம், பிடித்து கொண்டான் என்பதனை உணர்த்த ஒரு பொருளையோ கருத்தையோ அமைப்பையோ ஆளையோ நமக்கு தேவை என்று உணர்ந்து நம்முடையது ஆக்கிக்கொள்வதனை பற்று என்றோம் இல்லையா? விருப்பம், நுழைவு, ஆவல், ஆசை என்ற உணர்ச்சிகளை குறிப்பிடும் வலிவுமிக்க சொல் பற்று என்று கூறுவர். ஆனால் பற்று, விருப்பம் எனும் இரண்டும் முழுக்க ஒன்று என்று கூறிடலாகாது. விருப்பத்தை காட்டிலும் அழுத்தமின்மை உணர்ச்சி பற்று. இப்படி பற்றுன்னு நிறைய சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு பற்று குறைந்துவிடும் என்பதால் நான் அடுத்து செல்கிறேன். இன்னொரு பாருங்க, தமிழுக்குள்ளே வரார். ழகரம் ரகரம். ரா ரான்னா கடைசியில் இருக்கு இல்லையா, வல்லின ரா, சிறப்பு ழகரம். அதை எழுதுறார். அதை பேராசிரியர் சேது
ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் எழுதியதை அவர் ஆசையாக படித்ததை, நமக்கு கடிதங்கள் இல்லாமல் அவர் படித்ததை, அவர் உணர்ந்ததை, அவருக்கு தெரிந்ததை, கருத்துக்களை நமக்கு சொல்வதற்காகத்தான் அவர் எழுதுகிறார். பேராசிரியர் அன்பழகம் அவர்களிடம் கேட்டபோது அவர் சொல்கிறார், அண்ணா இதை படிச்சிங்களா? உடம்பு முடியாத நேரத்தில் போய் கேட்குறாங்க. போப்பா, இனிமேல் படித்து நான் யாருக்கு சொல்ல போகிறேன் அப்படி என்று சொன்னார். அப்போ படிப்பது எல்லாமே மக்களுக்கு சொல்வதற்காகத்தான். அவர் சொன்னார் அல்லவா, கடைசியாக எல்லோரும் தெரிந்தது. அவர் இப்போ எல்லாருக்கும் சில விஷயங்கள் மட்டும்தான், 2-3 விஷயங்கள் தான் அண்ணாவை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பிகாஸ் ஒன்று, ஏல் பல்கலைக்கழகத்தில் போனால் ஏபிசிடி இல்லாத வார்த்தைகள் சொல்லுங்கள், 100 வார்த்தைகள், 10ன்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல 100ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த வித ப்ரூஃபும் இல்லை. ஏபிசிடியில் 1, 2, 3 ஸ்பெல்லிங் சொல்லுங்கள், 99 வரைக்கும் சொல்கிறாரு. அப்புறம் ஸ்டாப்புன்னு சொல்லிட்டார். அப்போ இது 100ஆக வச்சுக்கங்கன்னு. அது எங்கேயுமே இல்லை. இது என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது ரஹீக்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அதிகமாக தொகுத்து சொன்னது. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவரவர்கள் விருப்பத்திற்கு அவர் மேலே கொண்ட பற்று காரணமாக அதிகமாக சொல்வார்கள். ஒருவருக்கு மீசையே இருந்திருக்காது, மிகவும் சாந்தமாக இருப்பார், சாதாரணமாக நடந்து வருவார். அந்த மீசையை முறுக்கிக்கிட்டு அந்த செருப்பு கரன்னு சத்தம் கேட்கும், அந்த செருப்பை போட்டுக்கிட்டு சுருட்டு குடிச்சிக்கிட்டு வருவார் பார், கம்பீரமாக. அவர் பாவம், எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவர், அவரை உயர்த்தி சொல்லுவான். அதை மாதிரி நபிகள் நாயகத்தை அப்படி, நான் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் அப்படிலாம் சொன்ன வழக்கம் உண்டு மாதிரி சில அண்ணா அவங்க பற்றி சொல்கிறாங்க. சரி, நல்லதாக சொல்கிறாங்கன்னு அப்படியே விட்டுறது. அப்போ அவர் சொல்கிறார், ரகரமும் என்ற தலைப்பில் கடிதம். பேராசிரியர் சேதுப்பிள்ளை அவர்கள் தமிழின் ஒலி மாட்சி குறித்து அழகுற பேசியிருக்கிறார். தமிழ் மொழிக்கே அழகாக விளங்கிடும் ரகரம் குறித்து எடுத்து கூறி அளிக்கும் ஒலியின் இனிமையை எடுத்து எம்பி இத்தகைய ஒளி மாட்சியை, பிற மொழிகள் பெற்றிராத ஒளி மாட்சியை நந்தம் மக்கள் உணர்ந்து உவகை கொள்ளாதிருத்தல் குறித்தும் அதன் உயர் அறியாது அதனை பாழ்படுத்திடும் போக்கினை கண்டித்தும் பேசியுள்ளார். எழுந்திரு ஏந்திரு என்றாகிவிட்டது, திருவிழா திருவிஷா என்று கெடுவதையும், பழம் ஆகிவிட்டதையும், கிழவி கியவி ஆகிவிட்டதும், ரகரம் கேலி ஆகிவிட்டதையும் எடுத்துக்காட்டி நமது தாய்மொழிக்கே அழகளிக்கும் ரகரம் இங்கனம் பாழ்படுவதே என்று கொச்சை பேசி மொழியினை கொலை செய்கிறார்களே என்று கூறி கசிந்துருகி நிற்கிறார். ரகரம் மற்றொரு அணி, இதனையும் பாழ்படுத்துகின்றனர் உரையாடலில். ரகரம் வன்மையான உணர்ச்சியை காட்டிடும் ஒலிக்குறி, இதனை உணராமல் ராவை படாத பாடுபடுத்துகிறார்கள் நம்மோர். காற்று காத்தாகிவிட்டது, நாற்று நாத்தாகிவிட்டது, ஐயோ அம்மவோ. யார் சொல்கிறார்? சிலம்பளித்த செல்வன் அவர்கிட்ட போய் கேட்குறார். சிலம்பளித்த செல்வன் சொல்லுகிறார், அறிவு அறை போகிய பொறி அரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே என்கிறார் என்று கண்ணகி கூறுவதாக செப்புகிறாரே. 6 ரகரம் ஒலிக்கிறது, கேண்மின் என்று எடுத்து காட்டுகிறார். அவர் சொன்னது போல் ஆங்கில இதழ்கள் 2, ஹோம்லேண்ட் ஹோம் ரூல், அதுலேயுமே டியர் பிரதர்னு எழுதுகிறார். தம்பிக்குன்னு எழுதும்போது தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள், தம்பி என்று தான் அண்ணா தொடங்குகிறார். அப்படியே பாசம், எப்படி அண்ணா என்றால் அண்ணன் சொல்லணுன்னு கண்ணு கலங்கிருச்சு. இந்த அண்ணா அப்படின்னு நான் அப்படி ஒரு இடத்துல சொல்கிறார். தமிழ்நாடு பெயர் மாற்றம் பற்றி பேசும்போது சொல்கிறார், தமிழ்நாடு என்று பெயர் வைத்தால் சோறு போடுமா என்று கேட்கிறார்கள். சோறு போடுமா என்று கேட்பவர்களுக்கு சோறுக்கு சோறு என்று எப்படி பெயர் வந்தது என்பதை யோசிக்க வேண்டும். அவித்து எடுப்பதை அவியல் என்கிறார்கள், பொரித்து எடுப்பதை பொரியல் என்கிறார்கள், துவைப்பு எடுப்பதை துவையல் என்கிறார்கள். இதையெல்லாம் அண்ணன் சொல்வதாலே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். இதையெல்லாம் அண்ணன் சொல்வதாலே அண்ணன் இதையெல்லாம் சாப்பிடுகிறார் என்று நினைக்காதீர்கள். இதை சாப்பிடுவதற்கு முயற்சி செய்து வருகிறேன், இன்னும் முற்றுப்பெறாத நிலையில் இருக்கிறேன் என்கிறார். உடல்நிலை மிகவும் மோசமான நிலை, கேன்சரிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார், படுத்த படுக்கையாக இருக்கிறார். அந்த சமயத்திலே தமிழ்நாடு பெயர் மாற்றத்திற்கு விழா எடுக்க அவரை அழைக்கிறார்கள். அவர் மேடையிலே வந்து சொல்கிறார், இந்த விழாவில் நான் கலந்து கொள்வது பற்றி உடலுக்கு ஏதாவது ஊறு நேரிடுமோ என்று மருத்துவர்கள் எல்லாம் ஐயம் கொண்டார்கள்.
இதற்கே உடல் ஊறு நேரிடுமானால் பிறகு உடலிருந்து பயனில்லை என்று நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு ஒப்புக்கொண்டேன் என்கிறார். அது அவருடைய அந்த எண்ணம். அதே போல வீணை வித்வான் பாலச்சந்தர், அவரை வீணை வித்வான் என்று சொன்னால் தான் ஒத்துக்கொள்வார். அவர் திரைப்பட இயக்குனராக இருந்தால், நடிகராக இருந்தால், இசையமைத்திற்கு எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் வீணை வித்வான் என்று சொன்னால்தான் அவர் அந்த அளவுக்கு எம்டன், யாருக்கும் பயப்பட மாட்டார். அவருடைய பாராட்டு விழா அவருக்கு, அதில் அண்ணா கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த நிலையில் இருக்கிற சமயத்தில் அண்ணாவிடம் படுத்திருக்கிறார். அவரிடம் வந்து கேட்கிறார், அண்ணா நீங்கள் வந்து கலந்துக்கணும். சரி வர்றோம் போங்க. போன வேகத்தில் கதவை திறந்துட்டு வெளியில் போன பாலச்சந்தர் அவர்கள் திரும்ப உள்ளே வருகிறார். அண்ணா ஒரு முகத்தை பார்க்கிறார். அண்ணாவுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணை பார்த்தாலே அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு தெரிஞ்சிருமா. உள்ளே வந்தோடனே கண்ணை பார்த்துட்டு, பசங்க எதுவும் சொன்னாங்களா, நான் வர்றேன் போங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க சொல்லியிருப்பேன் அதெல்லாம் வர முடியாது, நீ போப்பா அப்படி. ஏன்னா அண்ணனை பார்த்துக்கணுமே, போப்பான்னு. பசங்க எதுவும் சொன்னாங்களா, நான் வர்றேன் போங்க, அவங்களுக்குலாம் தெரியாது. அதே போல் அவர் நிகழ்ச்சிக்கு போய் கலந்து கொண்டார். காலில் விழுந்து வணங்கினார் பாலச்சந்தர் அவர்கள். அவர் காலில் விழுந்து வணங்குகிறார். அவர் நண்பர், தந்தையாருக்கு நண்பர், என்ன போய் உங்கள் அவர் காலில் போய் விழுந்திருக்காரு அப்படி என்னன்னு போய் இவர் கேட்டிருக்காரு. ஆனால் போய் அவர் வரும் மனிதன் கிடைக்குமா, அவர் காலில் விழுவுன்னா வேறு யார் காலில் விழுவும், யார் காலிலையும் விழுவாத பாலச்சந்தர் அண்ணா காலில் விழுந்து வணங்கினார். அப்படிப்பட்ட அண்ணா 1957 தேர்தலிலே முதலில் நிற்கிறார். 49 கட்சி தொடங்குகிறார். 8 ஆண்டுகள் கழித்து 1957 திருச்சியிலே உள்ள மாநாட்டில் தேர்தலில் நான் போட்டியிடலாமா என்று வாக்கு கேட்கிறார். இப்போது போல பெயர் வைத்தவுடனே வருங்கால முதல்வர் என்று சொல்லவில்லை. நம்மளும் என்ன பண்ணுறோம், அவர் தான் முதல்வராக வருவாருக்கிறோம். யார் கட்சி தொடங்கினாலும் அவர் தான் வருவார், சந்தேகமே இல்லை. ஏன்னா புதுசாக யாராச்சும் வந்துடணும். அதுக்காக ஏற்கனவே இந்த ஆட்சி என்ன நடத்தி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கறதில்லை, புதுசாக மாற்றிக்கிட்டே இருக்கணும். தமிழ்நாட்டுடைய இதே சாபக்கேடு என்னென்னா மாற்றிக்கிட்டே இருக்கணும். அடுத்த 5 இடத்துக்கு இவன் அடித்தாலும் அவன் அடிக்கட்டும். அப்போது இது பொதுவாக இருக்கிறது. எல்லாருக்கும் அரசியல் பேசக்கூடாதுன்னா, அரிசி விலை என்ன என்று கேட்டாலும் அரசியல். அரிசி வாங்கிட்டோன்னு சொல்கிறோம், கடையில் போய் விலை என்னன்னு கேட்டால் அரசியல். அடுத்தது முன்னாடி 65 ரூபா விற்றுச்சு, இப்போ 70 ரூபா விற்கிது, அது அரசியல். இப்போ இவன் ஏற்றிட்டானா அரசியல். அப்போ நீங்கள் அரசியல் இல்லாமல் உங்களுடைய சமையல் அறைக்கே வருகிறார் என்று அரசியல் வருகிறது என்கிறார். அரசியலில் எல்லோரும் ஈடுபட வேண்டும் என்கிறார் அண்ணா. நீ படித்து விடுங்கள், படிக்கும் பொழுது அரசியலை ஈடுபடாதீர்கள், படித்து விடுங்கள், படித்து முடியுங்கள், அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போய் சேருங்க. என் கட்சியில் வந்து சேருங்கள் என்று சொல்கிற அளவுக்கு என்னுடைய கட்சி பலமற்றது அல்ல. நீங்கள் சுதந்திரா கட்சியில் போய் சேருங்க, காங்கிரஸில் போங்க, படிங்க முதல்ல. அவர் படிங்க என்று தான் சொல்கிறார். ஒவ்வொரு பட்டமளிப்பு விழா உரைகளிலும் இயக்கத்தை பார்க்க வேண்டும். பட்டமளிப்பு விழா உரை என்றால் இந்த படித்துவிட்டு மக்கள் சேவைக்கு போகிறார்கள். மாணவர்கள் அனைவரும் நீங்கள் எந்த வேலைக்கு சென்றாலும் மக்கள் சேவை தான். அரசுக்காக தான் செய்கிறீர்கள், மக்களுக்கு தான் செய்கிறீர்கள். உங்களுக்காக நீ பணம் சம்பாதிக்கிறீர்களே தவிர எந்த வேலை செய்தாலும் அது மக்கள் பணி தான். அரசு பணிக்கு போனால் தான் மக்கள் பணி இல்லை. நீங்கள் ஒரு கடை பூக்கடை வச்சிங்கன்னா மக்கள் பணி, புரோட்டா போட்டிங்கன்னா மக்கள் பணி, எது சாண்ட்விச் விற்றீங்கன்னா மக்கள் பணி, ஒரு சேர் விற்றீங்கன்னா மக்கள் பணி, ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்தீங்கன்னா மக்கள் பணி, கலெக்டராக இருந்தால் மக்கள் பணி, எம்எல்ஏ இருந்தால் மக்கள் பணி. அப்போ மக்கள் பணி தான். அதுக்கு போகிறதுக்கு தான் பட்டமளிப்பு விழா உரையில் இப்படி போங்க, அப்படி போங்க, நல்லாக படிங்க படிங்க என்று அண்ணா சொல்கிறார். அப்படி 57 தொடங்கி இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு மேடம்? ரைட், அவங்களுக்கும் தெரியணும்ல பாவம், நீங்கள் மணி பார்த்துட்டு இருப்பீங்க. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். 57 தொடங்கி அது வரலாறு நமக்கு தெரியணும். ஏனென்றால் மாணவர்களுக்கு தெரியல இந்த கட்சி தொடங்கியது யார் என்பது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது. கட்சி தொடங்கியது அறிஞர் அண்ணா. 1949 தொடங்குகிறார். 57 இந்த எலெக்ஷனில் நிற்கிறாங்க. முதல்ல 15 தொகுதிகளை ஜெயிக்கிறார்கள். அதில் அண்ணாவும் வெற்றி பெறுகிறார். 62 தேர்தலில் 50 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறார்கள். அண்ணா தோற்று போகிறார். அந்த 15 தொகுதிகளிலும் தோற்று போகிறார்கள். கலைஞர் வேறு தொகுதிக்கு போய்விட்டார். தோற்று போகிற காரணம் அன்றைய பணம் கொடுக்கப்பட்டது.
அந்த காலத்திலே பணம் இதெல்லாம் அண்ணா சொல்லியிருக்காங்க, வெளிப்படை ஒளிவு அவரே சொல்லியிருக்கிறார். என்னை எதிர்க்க வக்கில்லை வழியில்லை, வெங்கடாஜலபதி படத்தை வைத்தார்களாம். 5 ரூபாய் நோட்டை வைத்து அதன் மீது வெங்கடாஜலபதி படத்தை வைத்து சூடமேற்றி பால் வைத்து சத்தியம் வாங்கி கொண்டு ஓட்டை வாங்குகிறார்கள். என்னை எதிர்க்க வக்கில்லை வழி 7 மலை தாண்டி அவரை கொண்டு வருகிறீர்கள். தீராத வல்விலையெல்லாம் தீர்த்து வைக்கிற கோவிந்தனை கொண்டு வந்து என்னிடம் பரவாயில்லை, அவர் தானே வருகிறார், வரட்டும் என்கிறார். அப்போது அவர் கட்சி தோக்க போகிற நிலைமை, அடுத்த எலெக்ஷன், பணத்தை கொண்டு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. இந்த பணம் இருக்கான்னா நாங்கள் கொடுக்குறோன்னு. கொடுக்காதீங்கன்னு சொன்னால் மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க என்பதால் அது இறந்து விட்டது. அதற்கு ஊசி போட்டு பிழைக்க வைக்க முடியாது, பணத்தை பத்திரமாக பார்த்துக்கொள்ளு. அவருடைய நோக்கம் என்னவென்றால் பணம் கொடுக்கக்கூடாது. அவர் சொல்கிறார், பத்திரப்படுத்திக்கோ என்று. தோட்ட பிறகு விழுந்து பிறல்கிறார்கள். அண்ணாவிடம் சொன்னேனே, பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே, இப்படி மோசம் பண்ணிட்டாரேன்னு திட்டுறாங்களாம் அண்ணாவை, இப்படி பண்ணிட்டாரே என்று. அப்படி 62லே 50 தொகுதிகளில் ஜெயிக்கிறார்கள். அந்த 50 தொகுதிகளுக்கு அவர்கள் 50 எம்எல்ஏவும் சட்டமன்றத்தில் நுழைவதற்கு தயாராக இல்லை. அண்ணாவை விட்டு நாங்கள் உள்ளே நுழைய மாட்டோம் என்கிறார். அப்போது சொல்லுகிறார், நான் நிறைய சுருக்கமாக சொல்கிறேன், படை உள்ளே சென்று தளபதியை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். நீங்கள் படை உள்ளே செல்லுங்கள். ஆனால் படையை தோற்று போய் தளபதி மட்டும் உள்ளே சென்றால் அந்த காட்சி எப்படி இருக்கும்? கன்றாவியாக இருக்கும் என்கிறார். அதை முரசொலியிலே போடுகிறார்கள். இப்போதெல்லாம் படம் போடுகிறார்களே, அப்படியே 100 பேர் போனால் 100 அவங்க பிடிச்ச தலைவர்கள் முகம் இருக்கும் இல்லையா, பார்த்துருப்பீங்க, யாருன்னு சொல்லலை. அதே போல் அண்ணா படம் 50 அண்ணா தலைகள் போட்டு அவர்கள் 50 பேரும் உள்ளே நுழைவதாக, 50 பேரும் அண்ணாவாக முரசொலியிலே படம் வந்தது, கார்ட்டூன். அது சொல்கிறார், நான் உள்ளே இருப்பதை விட வெளியே இருக்கும்போது ஆபத்தானவன். ஏன்னா அந்த சட்டமன்றத்துக்குள்ள போல அவரை ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 62ல் ராஜ்யசபா. என்ன பண்ணுறது, மத்திய அரசுக்கு அது ஒரு கேடான காலம். அவர் அங்கே போய் கலக்குகிறார். அவர் ராஜ்யசபையிலே போனால் அவர் இருக்கிறார் என்றால் அனைத்து நாற்காலிகளும் நிறைந்து விடுமாம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் இவருடைய பேச்சுக்கு இடையிலே குறுக்கிடாமல் உட்கார்ந்து கேட்பார்களாம். எல்லோரும் இடையிடையே பேசுவார்கள், அண்ணா பேச மாட்டார்கள். எல்லா நேரத்தையும் சேமித்து வைத்துக்கொண்டு கடைசியாக பேசுவார். அப்படி பேசும்பொழுது தான் திராவிட நாடு என்று நம் நாட்டை தனியாக கேட்கிறார். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பேராசு சொன்னது போல சென்னை மாகாணம் மெட்ராஸ் ஸ்டேட் என்றிருந்த இடத்தை சேர்ந்திருந்தது 4 மாநிலங்கள். தனியாக கேரளா போய்விட்டது, ஆந்திரா போய்விட்டது, கர்நாடகா போய்விட்டது, சென்னை ராஜ்யம்னே இருந்தது. அதற்கு தமிழ்நாடுன்னு பேர் வாங்கினாங்க. அந்த திராவிட நாடு 4ஐயும் சேர்த்து திராவிடனாக பிரிப்பதற்கு அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு பேர் அதற்காக போராடி எல்லோரும் நாங்கள் இருக்கிறோமண்ணா என்று இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் கட்சியை கலைத்து விடுவது என்கிற நோக்குக்கு மத்திய அரசு வருகிறது. சரி, பார்க்கிறார், அந்த படைகள் எல்லாம் அந்தளவுக்கு தனக்கு துணையாக வருவார்கள் போல் தோணவில்லை. ஏனென்றால் அவர்கள் பிழைப்பு இருக்குது என்பதை ஒரு சமாதானம் பேசுகிறார்கள். இதை ஒரு தனியாக எழுதுகிறார். அப்பொழுது அந்த திராவிட நாடு பிரிவினையை கைவிடுகிறார். கைவிடுற சமயத்தில் எல்லாம் அழுகுறாங்க. மக்கள் பூரா அழுது அந்த கூட்டத்தில் நிற்கிறார்கள். அழுகிற சமயத்தில் கேட்கிறார், இவராகவே 25 கேள்விகள், நான் ஏன் கைவிட்டேன், இந்த விந்தால் இப்படி வருமா அப்படி வருமா, 25 கேள்விகளை அவர் கேட்கிறார். நீங்கள் அப்படி தானே கேட்குறீங்க, பதில் சொல்கிறார். அதை அப்படியே நண்பர்கள் கேட்பதற்கு என்று கடிதம் எழுதுகிறார். 25 கேள்விகள் கேட்டு பதில். அதை பார்க்குற மக்கள், அவ்வளோதான் அண்ணா, கவலைப்படாதீங்கண்ணா, நான் கூட இருக்கேண்ணா, அப்படியே மாற்றி விட்டுறார். அண்ணா சொன்னால் கேட்பார்கள். அப்போது அதெல்லாம் சொல்கிறார், நடத்தி செல்பவனை இழந்தும் ஒரு அணிவகுப்பு பணிபுரிய இயலும், தமக்குள்ளாகவே நடத்தி செல்பவரை பெற முடியும். அதான் அந்த படை தளபதியை தேர்ந்தெடுத்துக் கொள்வது. ஒருத்தர் சொல்கிறார், கை வலிக்குது,
எனக்கு கை வலிக்குதுங்கிற வச்சு சொல்கிறார். கைவலி குறைந்தபாடில்லை, பல தைலங்களை போட்டாகிவிட்டது, இளங்கோவன் கொண்டு வந்து கொடுத்த ஒரு புதிய மருந்தை போட்டு பார்த்தேன், வலி குறையவில்லை. இங்கு டாக்டரிடம் கூறும்போதெல்லாம் மாத்திரை கொடுத்தேனே, சாப்பிட்டீர்களா என்று கேட்பார். ஆம் என்று நான் சொன்னதும் வலி குறைந்து விட்டிருக்கிற வேண்டுமே என்று தான் கூறுகிறார். எதனாலே வலி? சதை வலியா, நரம்பில் வலியா, ஏதாவது வலியா, சுளுக்கா என்று கண்டறியலாம். டாக்டர் அந்த கட்டத்திற்கு செல்லவில்லை. இதனை 2 முறை சிறை அதிகாரியிடம் குறிப்பாக சொல்லி பார்த்தேன், கேட்டுக்கொண்டார், அவ்வளவுதான். எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பிறகும் இதற்கு தக்க சிகிச்சை செய்தால் நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. எனக்கு தோன்றி என்ன பலன்? டாக்டருக்கல்லவா தோன்ற வேண்டும். கைவலியை பற்றி சொல்கிறார். புத்தகங்கள் அவருக்கு சிறையில் வந்து புத்தகங்கள் கொடுக்கிறார்கள். பெரிய ஆச்சரியம். நீங்கள் இந்த கடிதங்களை முழுதாக சொன்னது போல முதலில் 20 தொகுதிகள் பாரி நிலையம் போட்டது. அவருடைய கடிதங்கள் அனைத்தையும் சின்ன சின்ன நூல்களாக இருக்கும். பாரி நிலையம் என்ற பதிப்பகம் போட்டது. அதை அண்ணாவே இருந்து சரிபார்த்து அச்சாக வந்தது. அதற்கு பிறகு பூம்புகார் பதிப்பகம் அதை 7 தொகுதிகளாக போட்டது. இப்பொழுது அதை விலை காரணமாக 2 பிரித்து 14 தொகுதிகளாக பூம்புகார் பதிப்பகத்தில் இருக்கிறது. இதேன் சொல்கிறேன் என்றால் 14 தொகுதிகளையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், வைத்து படியுங்கள். அந்த அவ்வளவையும் நீங்கள் படித்து விட்டால், 5000 பக்கத்தையும் நீங்கள் படித்து விட்டால், நீங்கள் எந்த துறைக்கு வேண்டுமானால் போகலாம், நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். அரசியலுக்கு வருவதானால் அரசியலுக்கு வரலாம். அவர் சொல்கிறார், எதுக்கு வேணாலும் போகலாம். எல்லா அறிவையும் உங்களுக்கு கொட்டி கொடுத்திருப்பார். அவர் சொல்லுவார்கள், கன்னிமரா லைப்ரரியில் அவர் படிக்காத நூல்களே இல்லை என்பது. 3 நூலகங்களை படித்து விட்டதாக சொல்வார்கள். அது உண்மை. ஒருவர் எழுதியிருக்கிறார், நான் கன்னிமரா லைப்ரரிக்கு சென்று அங்குள்ள ஒரு சட்ட புத்தகத்தை தேடினேன். அது இந்தியாவிலே 2 இடத்துல தான் இருக்கிறது. டெல்லியில் இருக்கிறது, சென்னையில் இருக்கிறது. அந்த நூலகத்துக்கு சென்றேன். நேற்று தான் எடுத்து சென்றார் ஒருவர் என்று சொன்னார். பெயரை பார்த்தால் CN அண்ணாதுரை என்று இருக்கிறது. இதை படிப்பதற்கு ஆளே இல்லையே என்று நினைத்து இப்படி ஒரு ஆள் படித்திருக்கிறார் என்று இவர் ஒரு பெரிய வழக்கறிஞர். இவர் வழக்கறிஞர் இல்லையே, இல்லை ஒரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர். அண்ணா முதலமைச்சராகிறார். முதலமைச்சரான பிறகு திரும்ப வந்து இவர் இதை தேடுகிறார், அந்த புத்தகத்தை தேடுகிறார். இப்படி தான் எடுத்து போயிருக்கிறார்கள் என்ற கோயின்சைட் ஆகுது. அதே அண்ணா அந்த புத்தகத்தை எடுத்து படித்திருக்கிறார். அப்படி படித்து படித்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவரோட நான் டாக்டர் அண்ணா பரிமளம் அவர்களோடு ஒரு 5 ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன். அவருடைய வீட்டுக்கு 2 நாளுக்கு ஒரு முறை நான் போகாமல் இருந்ததில்லை. போகவில்லை என்றால், செம்பி எங்கே இருக்கீங்க, செம்பி என்று தான் என்னை கூப்பிடுவார். பக்கத்துலேயே அது 2 தெரு தாண்டி இருந்தேன். எங்கே இருக்கீங்க? என் மேலே ஒரு ரொம்ப பற்று. காரணம், அப்பாவை பற்றி மக்களுக்கு சொல்கிறேனே, அதனால். அவன் மகள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. போவேன், இளவரசி நான் செம்பி வந்திருக்கு, நான் அப்புறம் பேசுகிறேன் வச்சுருவார். சில பேர் வேறு யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க வைக்க முடியாது, என்கிட்ட பேசணும். என் மூலமாக தான். ஏன்னா 20 பக்கத்தில் ஆரம்பித்தது அவர் சொல்கிறார், தம்பி செம்பியனால் இன்று அண்ணா உலகமெங்கும் உலா வருகிறார் என்று அவர் 2008 மறந்து விட்டார். அதன் பிறகு அதை நான் கொண்டு வந்து டிஜிட்டல் லைப்ரரியாக அவர் ஆசைப்பட்டது போல் அதை மாற்றினேன் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அவர் புத்தகம் எப்படி படித்தார் என்றால், வீட்டில், அதுதான் ஆச்சரியம், அவர் வீட்டில் அவர் சேர்த்து வைத்த புத்தகங்கள் எதுவுமே இல்லை. அவர் பயன்படுத்திய புத்தகங்களே இல்லை. அவர் வெளிநாடுகள் சென்றபோது சில பொருட்கள்லாம், கலைப்பொருட்கள்லாம் வாங்கியிருக்கிறார். அதை காட்சி பொருளாக அங்கே வைத்திருக்கிறார்கள் அந்த வீட்டிலே. அவர் புத்தகங்களே என்ன செய்கிறார், ஒரு கட்டு புத்தகம் பழைய நூலில் வாங்கிறது, அதை ஒரு பழைய விலைக்கு போட்டு இன்னொரு கட்டு புத்தகம் வாங்கிறது. அதே போல் சிறைச்சாலைக்கு சிறையிலே வரும்பொழுது கட்டு புத்தகம் வரும். அதை சிறை அதிகாரி வாங்கி எந்த புத்தகம் என்று பார்க்கிறார். இதை கொடுக்கலாமா என்று அவர் முடிவு செய்ய வேண்டும். தம்பி எடுத்து வைத்து கொண்டார் தம்பி, நான் புத்தகம் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறேன், அவரை எடுத்து வைத்த பீரோவை பார்த்து கொண்டிருக்கிறேன், எப்போது கொடுப்பார் என்று அப்படியெல்லாம் படித்திருக்கிறார். அதுதான் அவருடைய படிக்கிற முறை. அதில் அவர் சொல்கிறார், நான் கட்டுரையை அவங்களுக்கு கொடுத்துட்றேன், பசங்களுக்கு மட்டும் சில விஷயங்களை சொல்லிடுவேன். அப்புறம் சிறையில் இருக்கும்போது சில தொத்தா, அவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சித்தியை சித்தா என்று கேள்விப்பட்டிருவீர்கள். எங்காவது தொத்தா என்று யாராவது கூப்பிட்டிருக்கிறீர்களா? காஞ்சிபுரத்திலே அண்ணா தன்னுடைய சிற்றன்னையை தொத்தா என்று அழைத்தார். அவர் எல்லோரும் அப்போது கட்சிக்காரர்களும் தொத்தா என்று அழைத்தார்கள். அவர் எப்படி என்றால், அவருக்கு படிப்பறிவு கிடையாது.
அண்ணாவை படிக்க வைத்தவர் அவர்தான். அவர் ஆங்கிலத்திலே உள்ள பாடத்தை அவர் ஒப்பிக்கிறார், டீ போட்டு கொடுத்து படிக்க வைக்கிறார். ஒப்பித்து முடித்தவுடன் சரியா இல்லை திரும்ப சொல்லு. அவர் படிப்பறிவு இல்லாத தொத்தா சிற்றன்னை சொல்லுகிறார். இவங்க திரும்ப சொல்வாராம். 10வது படிக்கும் பொழுது நீ நிறைய மார்க் வாங்கினா, பாஸ் ஆனின்னா, நிறைய மார்க் வாங்கினா குடிமை எடுத்துடலாம். குடிமை எடுத்து இருந்திருக்கார். அவர் படங்கள் பார்த்தா தெரியும். அதுக்காக நன்றாக படித்து குடிமை எடுத்தார். சின்ன பிள்ளையில் ஸ்கூலில் படிக்கிறப்ப வெத்தலை பாக்கு புயலை போடுற பழக்கம், சன்னல் ஓரத்தெல்லாம் உட்காந்துருப்பாராம், யாருக்கும் தெரியாமல். அது கஷ்டப்பட்டோம். மூக்குப்பொடி போடுற பழக்கம். அவர் மூக்குப்பொடி போடுற ஃபோட்டோ அருமையாக எடுத்து ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ரொம்ப கோவப்பட்டாராம். நான் இது மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மேடையில் பேசுகிறப்ப யாருக்கும் தெரியாமல் நான் பொடி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்காரு. ஆனால் எப்படி பொடி போடுவார்னு மக்கள் பூரா சொல்லியிருக்கான். இப்படி பேசிகிட்டே இருக்கிறாரு. ஜிப்பாவில் உள்ள பொடி இருக்குமா, அதை எடுத்து இந்த கையில் இங்கே வச்சிடுறது. இப்படி நான் கேட்கிறேன்ற வேண்டியது அவ்வளோதான், முடிஞ்சு ஏறிடுது உள்ள. கர்ச்சிப் எடுத்து இப்படி மூக்கில் இப்படிங்கிறது கர்ச்சிப்பில் இருக்கும், அது அவ்வளோதான் ஏறிடும். அது கஷ்டப்பட்டுருக்காரு, மக்களுக்கு தெரியக்கூடாது. இந்த பொடி போடுற பழக்கம் தான் அவர் இருந்து, வேறு எந்த பழக்கமும் இல்லை. டாக்டர் பரிமளம் சொல்கிறார், செம்பி அப்பா எழுதுகிறாங்க, சாராயம் குடித்தா எப்படி இருக்கும்னா கண்ணில் சால்னா ஊற்றுனா எப்படி ஜிவ்வுன்னு ஏறுமோ அதை மாதிரி இருக்குன்னு எழுதியிருக்காங்க. அவரெல்லாம் குடித்ததே இல்லை. எப்படி அது வந்து கருவிலே துருவு மாதிரி உள்ள ஏதோ இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அந்த வளர்த்த சிற்றன்னை காலமாயிடுறாங்க. அதை பற்றி சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க. ஒரு இடத்த மட்டும் சொல்கிறேன். 6 நாட்கள் அங்கேயே இருந்தேன், இரவும் பகலும் ஊன் உறக்கம் மறந்து அழுத கண்களுடன். பாதி பயணத்தில் என் நினைவு வந்து திரும்பி வந்து விடுவார் என்ற எண்ணத்தில். என் எண்ணத்தில் மண் விழுந்தது, இதயத்தில் நெருப்பு விழுந்தது. யார் மறுபடி எழுந்து நடமாடி என்னை கழிப்படைய செய்வார்கள் என்று எண்ணினேனோ அந்த என் தொத்தா தீயாலான படுக்கையில் கிடத்தப்பட்டு என் கண்ணெதிரே சாம்பலாக கொண்டிருக்கும் கொடிய காட்சியைத்தான் காண வேண்டி நேரிட்டது என்கிறார். அப்புறம் தவில் வித்வான் ராகவ பிள்ளை, நாச்சியார் கோயில் தவில் வித்வான் ராகவ பிள்ளை. அவர் தவில் வித்வானுடைய அது சம்மந்தப்பட்ட ஒரு சிஷ்யர்கள்லாம் எனக்கு தெரியும், அவங்க ராகம் சொல்லுவாங்க. இவர் அண்ணா எழுதுகிறார், என்ன சொல்கிறார், வேதனை தரத்தக்க இழப்புகள் குறித்து பட்டியலில் மற்றும் ஒரு பெயர் இணைக்கப்பட வேண்டி நேரிட்டு விட்டதை இன்றைய பத்திரிகை அறிவித்தது. நாச்சியார் கோயில் தவில் வித்வான் ராகவ பிள்ளையின் திடீர் மறைவு பற்றி படித்து மிக்க வேதனைப்பட்டேன். தமிழக இசை உலவுக்கு இதுவும் மிகப்பெரிய இழப்பு. எனக்குற்ற நண்பர்கள் இவரும் ஒருவர். இவரும் காரைக்குறிச்சியுடன் காஞ்சிபுரம் எங்கள் இல்லத்திற்கு திருமணத்திற்கு வந்திருந்து இசை விருந்தளித்தனர். காரைக்குறிச்சியை விட இவரை எனக்கு அதிக ஆண்டுகளாக தெரியும். மிக்க அன்புடன் பழகுபவர். தவில் வாசிப்பில் இவருடைய தனித்திறமை அனைவரும் அறிவர். இவருடைய புலமையை அறிந்த அனைவரும் நெஞ்சம் திடுக்கிடத்தக்க விதமாக மறைவு இவருக்கு உடையது. இவரை சொல்கிறார், காரைக்குறிச்சி அருணாச்சலத்தை அவரை திமுகவினுடைய மாநாட்டு மேடையில் வாசிக்க வைத்து முடிந்தவுடன் பூவை அள்ளி அவர் மேலே கொட்டி தமிழனிடமிருந்து பறிபோகாத ஒரே சொத்து நாதஸ்வரம் என்று அவர் அறிவித்தார். ஏனென்றால் முடியாது, அது சொல்லுவாங்களே தவிர அவங்க தான் தமிழர்கள் மட்டும்தான் வாசிக்க முடியும் என்கிறது. தமிழர்கள் என்றால் யாருங்கிறதுனா அந்த ஒரு அசுரவாத்தியம். தில்லானா மோகனாம்பாளில் வரும்ல, சத்தமே வராது. அப்போ இவர் நம்ம NS கிருஷ்ணன், திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை மிகப்பெரிய தவில் வித்வான், இது நாதஸ்வர வித்வான். அவர் பெரிய நேருக்கு இணையாக மேடை போட்டால் தான் நான் வாசிப்பேன் என்று சொன்னவர். அப்பேற்பட்ட திருவாவடுதுறை ராஜரத்ன பிள்ளைக்கு பாராட்டு. NS கிருஷ்ணன் ஞாபகம் வந்துட்டு நாதஸ்வரவண்ணனை கிருஷ்ணனை பாராட்ட சொல்லுங்க என்று சொன்னாராம். ஏறி வந்திருக்கிறார். வந்தோடனே அண்ணா அந்த நாயனத்தை கொஞ்சம் கொடுங்க வாங்கி வாசிச்சிருக்காரு. சத்தம் வந்திருக்கு. பூராத்தையும் அவர் ஊதிட்டு வெறும் நாயனத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஏன்னா அதை வாசிக்கிறது அவ்வளோ சிரமம். அப்படி தான். அதனால தான் தமிழனிடமிருந்து பறிபோகாத ஒரே சொத்து அந்த TN ராஜரத்னம் பிள்ளை. அண்ணா அவர் முடிக்க போகிறார், மங்களம் வாய்ச்சி முடிக்க போகிறார். முன் வரிசையில் உட்கார்றாரு. எல்லாம் சுற்றி விட்டு கேட்கலான்னு
அண்ணாவை பார்த்ததுக்கு பிறகு கட்டி வைக்க போனவர் 1.5 மணி நேரம் அண்ணாவுக்காக வச்சுருக்கார். அண்ணா மேலே அவ்வளோ பற்று எல்லாருக்கும். அதில் நேரு பண்டிதர் மறைவு பற்றி அதில் எழுதியிருக்கிறார். பாரதிதாசன் மறைவு பற்றியும் சொல்லியிருக்கிறார். அவரோட உருவத்தை பற்றி என்ன சொல்கிறார், குள்ளமாக இருக்குன்னு ரொம்ப வருத்தப்படுறார். ஊர்வலம் ஒரு ஊர்வலம் போயிட்டுருக்கு, கட்சி ஊர்வலம். தம்பி ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறது, முன்னே தம்பிகளெல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள், நான் குள்ளமாக இருக்கிறேன் என்று மிகவும் வருத்தப்படுகிறேன். ஏனென்றால் முன்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை. எங்கே ஊர்வலம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறேன், காரணம் சீக்கிரமாக முடிந்துவிட வேண்டும், எந்தவித அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பதாக அதே கவனமாக இருக்கிறேன் தம்பி. ஆனால் முதல் பக்கத்தில் எழுதுகிறார், ஆனால் நடந்துவிட்டது, முன்னே தம்பிகள் போலீஸிடம் அடி வாங்கிவிட்டார், ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார் என்று இப்போ சொல்லும்போது எனக்கு அவர் படிக்கும்போது அழுதுட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன் புக்கு. அப்போ நான் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப படித்தேன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு நம்மளே உள்ளே போயிடுவார். இந்த கடைசியாக முடிக்கிறேன். 1967 அண்ணா முதலமைச்சர் ஆகிறார். அப்போ ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா, தம்பி உன்னோட அளவலாகி எழுதி கொண்டே இருந்தேன், முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு உங்களோட அதிகமாக எழுத முடியாத வேலை இப்பொழுது அதிகமாகிவிட்டது என்கிறார்கள். திராவிட நாடு என்கிற இதழ் 1962 தடை செய்யப்பட்டது. இவர் தான் பார்லிமெண்ட்டில் போய் பெரிய சர்ச்சையை உருவாக்கியதுனால அந்த கட்சி தடைப்படும் என்கிற நிலைமை வரும்பொழுது அதை பத்திரிகையை தடை செய்கிறார்கள். அது கொஞ்ச நாள் அப்படியே இருந்து அதை வேறு பத்திரிகை தன்னுடைய மகன், இரண்டாவது மகன் இளங்கோவன் என்பவர் அந்த பத்திரிகை காஞ்சி என்ற இதழை நடத்தி வருகிறார், இலக்கியம் தொடர்பாக. அதிலே நான் பயணிக்கிறேன் என்று அதில் எழுத தொடங்கினார். அப்படி எழுதி கொண்டே வரும்பொழுது, அண்ணன் முதலமைச்சர் என்பதால் நீ மகிழ்ச்சியாகத்தான் இருப்பாய், ஆனால் உன்னோடு என்னால் அளவலாக முடியவில்லை என்ற வருத்தத்தில் நான் இருக்கிறேன் என்கிறார். அண்ணா ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளில் கடிதம் எழுதாமல் இருந்ததில்லை. பொங்கல் பண்டிகையைத்தான் மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார். பொங்கல் திருநாளே தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்தார். அப்படி அண்ணா எழுதிய கடைசி கடிதமும் பொங்கல் திருநாளுக்குத்தான். அதில் சுருக்கமாக தமிழர் திருநாள் என்பது அதன் தலைப்பு. சூழ்நிலை கைதி என்னென்னா, முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய சூழ்நிலை கைதி என்கிறார். 2 ஆண்டுகளாக கிழமை கடிதம் இழந்து தவிக்கிறேன். அவர் நமக்கு எழுதாதது அவர் இழந்துட்டதா சொல்கிறார். நலந்தானான்னு நலம் விசாரிக்கிறார். உடல்நிலை சரியில்லாத நேரம். மனிதத்தன்மையை நம்புகிறேன் என்று எழுதுகிறார். பொங்கல் திருநாளுக்கு ஒப்பான விழா உலகெங்கிலும் இல்லை, தமிழ்நாடு பெயர் சட்டத்தில் ஏறிவிட்டது. இதெல்லாம் தலைப்பு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் தேவை, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் தமிழ் துறைகள். நம்ம இங்கே 3 பல்கலைக்கழகங்களில் திருக்குறள் ஆராய்ச்சிக்கு இருக்கை. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்னு சென்னையில் இருக்குது, இது உலக தமிழ்ச்சங்கம். அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உலகத்தமிழ் மாநாடு 1968 அண்ணா நடத்துகிறார். மக்களிடமிருந்து ஒவ்வொருவரிடமிருந்து ₹1 வசூல் செய்கிறார். அது லட்சக்கணக்கிலே சேர்கிறது. அதில் தான் 10 சிலைகள் சென்னையில் கடலோரத்தில் வைக்கிறார்கள். 10 சிலை தலைவர் கலைஞர் சொல்கிறார், 10 சிலைகள் வைத்த அண்ணாவுக்கு நாங்கள் ஒரு சிலை வைக்கிறோம் என்று அங்கே வைத்தார்கள். அதற்கு சிலை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்து அண்ணாவை உட்கார வைத்து சிலையை செய்வதற்கு ஏற்பாடு செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த உலக தமிழ்ச்சங்கத்துக்கு அடிக்கல் நாட்டிய எம்ஜிஆர் அவர்கள். அந்த படம்லாம் இருக்கிறது. ஐயோ எனக்கு வேலையெல்லாம் அதிகமாக இருக்குது, இப்போ போய் என்னை உட்கார வைக்காதேன்னு ஒரு கெஞ்சி கூத்தாடி. காந்திக்கும் அதே நிலைமை தான். தென்னாட்டு காந்தி என்று அண்ணாவை சொன்னான்னா 2 ஒன்று. ஏன்னா காந்தியை உட்கார வைக்க முடியலையா. பீச்சில் ஒரு சிலை, சென்னை பீச்சில் ஒரு சிலை இருக்கும். ஐ ஓன்ட் போஸ், ஐ டூ மை ரெகுலர் ஒர்க்ஸ், யூ கேன் டூ யுவர் ஒர்க் என்றுக்கிறார். அவர் வேலை அவன் அந்த அங்கத்தெல்லாம் திரும்புறப்ப பார்த்து செஞ்சிருக்கான். அதே மாதிரி அண்ணாவை பாவம் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு இடத்துல அவரால் உட்கார முடியாது, தூங்குறதே முடியாது. அவரால் தூங்கிட்டு இருப்பார், உட்காந்தே இருப்பாங்களாம் எழுப்பாமல். ஏன்னா அவர் விடிய பேசிட்டு தூங்குறாரா. கட்சி கூட்டத்துக்கு 8 மணிக்கு வர்றதா இருக்கும், 10 மணிக்கு தூங்கிட்டு இருப்பாராம். ஒன்று மக்கள் நம்மால் தாமதமாவதை விட சில சமயம் தூங்குறதுனால எழுப்பாமல் இருப்பாங்களாம். தவறி முண்டும்போது எழுந்திரிச்ச உடனே என்னன்னு கேட்டால், கூட்டாண்ணா ஆடாடா அப்படின்னு தலையை கோதிட்டு வேட்டியை உதறி இப்படி ஒரு கட்டிக்கிட்டு சும்மா பட்டனை ஏதோ மேலையும் கீழையும் பட்டனை போட்டு போயிடுவார். இதே மாதிரி ஒரு பெரிய அரங்கில் அண்ணா பேசுகிறாங்களாம். முதலமைச்சரான பிறகு நல்லா பஃப் எல்லாம் வச்சு
நல்லா வேஸ்ட் சொல்ல நீட்டாக நல்லா அயன் பண்ணி பிரமாதமாக வராராம். நல்லா பவுடர்லாம் போட்டு வந்திருக்காரு. ஆஹா என்ன அண்ணா அவ்வளோ அழகாக இருக்காரு, எல்லாம் உட்காந்துருக்காங்களாம். 10 நிமிஷம்தான் இதை கலைச்சி அதை போட்டு சுரிஞ்சு இதை சுரிஞ்சு அதை சுரிஞ்சு. இப்போ இங்கே மைக்கு இங்கே போனால் சத்தம் கேட்கல உங்களுக்கு, இங்கே வந்தால் தான் கேட்குது. அண்ணா பேசும்போது இங்கே இருக்குது மைக்கு, இப்படிலாம் பேசுகிறாரு. அப்படி உள்ள மைக்கு பெருசா இல்லை இவரோட குரல் பெருசான்னு தெரியல. அதெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ தூரத்தில் இருக்குது மைக். அப்படி அந்த 10 சிலைகள் வைத்து உலகத்தமிழ் மாநாடு மிகப்பெரிய அளவில் நடக்கிறது. 2வது உலகத்தமிழ் மாநாடு சென்னையில். ஒரு சம்பவத்தை ஒருவர் சொல்கிறார். கூட்டம் அப்படியே அவ்வளோ அலமோதிட்டு இருக்குதான். இது தாண்டி அந்த பக்கம் போகணும். அண்ணா ஜனாதிபதி முதலமைச்சர் இது நம்ம கவர்னர் எல்லாம் நிற்கிறாங்க. அங்கே தாண்டி போகணும். ஒரு கண்ணால் பார்த்ததை சொல்கிறார். இப்படி தான் கையை வச்சாராம். அப்படி அவ்வளோ கூட்டம் புரிஞ்சுதான். எந்த போலீஸும் இல்லை. அந்த கைக்கு கட்டுப்பாடுள்ள கட்சி என்பதை நிரூபிப்பதற்கு நான் சொல்வது போல் செய்வீர்களா என்று கேட்கிறார் டாக்டர் பரிமளம் சொன்னது. நான் சுண்டி விரலை மேலே உயர்த்துவேன், கடற்கரையில் 1,00,000 பேர் சுண்டு விரலை உயர்த்துவேன், அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்று சொன்னாராம். இப்படியே கையை சுண்டு விரலை உயர்த்திருக்காங்க, எல்லாரும் எந்திரிச்சிருக்காங்க. கடைசியாக அவர் பேச போகிற சமயத்தில் அவருக்காக காத்திருக்காங்க. அமைதியாக எல்லோரும் வீட்டிற்கு கலைந்து செல்லுங்கள். மேடை விட்டு இறங்கிட்டானா, அவன் வீட்டுக்கு போயிட்டான். இவர் டாக்டர் பரிமளம் அழுதுகிட்டே இருந்தாராம் பந்தக்கால் பிடிச்சிட்டு அவர் மகன். ஏன்னா நல்ல வேலை கடலில் இறங்குங்கன்னா எல்லா பேரும் இறங்கியிருப்பான். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி என்ன வச்சிருந்தார். நாம் நினைத்தால் தண்டவாளத்தின் மேல் ஒரு ரயில் ஓடாமல் நிறுத்த முடியும், தபால் இலாக்கா பணிபுரியாமல் செய்ய முடியும், சாலைகளிலே பேருந்துகள் ஓடாமல் நிறுத்த முடியும். அப்பேற்பட்ட வலிவு நம்மிடம் தம்பிகளிடம் இருக்கிறது. ஆனால் அதை வைத்து நாட்டு விடுதலையை பெறுவது என்பது கூடாது என்பதால் தான் தேர்தல் என்ற முறையை பின்பற்றுகிறோம் என்கிறார். நினச்சா அடிப்பான். அந்தளவுக்கு காங்கிரஸ்காரன் அடிக்கிறான். என்ன கவுன்சிலர் அடிக்கிறான், திரும்பி அடிக்க வேண்டியதானயா? கடைசி அடிமட்ட தொண்டன் திரும்பி அடிக்க வேண்டியதானே என்று கேட்குறார். அடிச்சிடலாம்யா, அண்ணா மனசு நோகுமே. அப்பேற்பட்ட பக்தி. அவர் சொன்னால் செய்வான். அண்ணா அது திரைப்படத்திலே வரும். நம்பியார் எவ்வளோ பெரிய வில்லன், ஒரு வீரப்பா எவ்வளோ பெரிய வில்லன் எல்லாம் இருக்கும் பொழுது அடிக்கிறாங்க. எம்ஜிஆர் படத்தில் அண்ணா நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்கன்னு அண்ணா மீது ஆணைன்னு கையை கட்டிக்கிறாங்க. இன்னும் அண்ணா மனசு நோகும்னு இப்படிலாம் வளர்த்துருக்கியா. அகிம்சை அண்ணா காந்தி வழியிலே தான் அவர் நடத்தியிருக்கிறார். அகிம்சை வழியிலேயே. அதனால தான் தென்னாட்டு காந்தி. பொங்கல் திருநாள் இருக்கும் இடத்திற்காக மற்றவை, பொங்கல் திருநாள் இருக்கும் இடத்திற்காக மற்றவை போகும் இடத்திற்காக வேறு பண்டிகைகளை சொல்கிறார். தமிழ் பண்பாட்டினை எடுத்து கூறுவது பிளவு மனப்பான்மையாம். இப்படி சொல்லிட்டு வர்றார். தம்பி, ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறுவதற்கு காரணம், தம்பி எங்கோ படித்ததாக நினைவு. ஒரு நிமிடத்தில் விண்ணிலிருந்து 6000 விண்கற்கள் விழுகின்றன. பூமி தன்னைத்தானே 950 மைல்கள் வேகத்தில் சுற்றுகிறது. 100 பேர் இறந்துபடுகின்றனர். 114 குழந்தைகள் பிறக்கின்றன. 34 திருமணங்கள், 16 விவாக விடுதலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. 68 மோட்டார்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. காலம் அத்துணை மதிப்பு வாய்ந்தது. கடமை உணர்ந்து நீ காலத்தையே கனியச் செய்திடும் ஆற்றல் பெற்ற நீ, தமிழக அரசியலையே மாற்றி அமைத்த நீ, உன் கடமையை செய்வதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பாய் என்பதனை நான் அறிவேன். எனினும் அண்ணன் என்ற உரிமையுடன் உனக்கு இந்த கடமையை நினைவுபடுத்துவது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தந்திடுவது போல் உனக்கும் மகிழ்ச்சி தந்திடும் என்பதிலே ஐயப்பாடு இல்லை. என்னை பொறுத்த மட்டிலே தம்பி, நலிவை தாங்கி கொண்டபடி என்னால் இயன்றதை செய்து கொண்டு வருகின்றேன். தாத்தாவுக்கு ஏன் கைவலிக்கிறது தெரியுமா? எழுதுவதாலே என்று என் பேரன் மலர்வண்ணன், என் மகன் டாக்டர் பரிமளம் பெற்ற செல்வம் கூறுகிறான். உண்மைதான், வலி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தம்பிக்கல்லவா கடிதம் எழுதுகிறேன், அது தனியாத ஒரு சுவையை தருகிறது. மகிழ்ந்திரு, விழா நடத்திடு, வேலை மிகுதி இருக்கிறது என்ற நினைவுடன். இந்த கடைசியாக அவர் படித்த புத்தகம் அது என்ன தெரியும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மேரி கரோலி
இங்கே எழுதிய தெல்மா என்ற நாவல். இது என் தந்தையார் எனக்கு சொன்னது. அந்த புத்தகம் அங்கே என்னிடம் இருக்கிறது. அவர் உடம்பு எங்கப்பா உடல்நிலை சரியில்லாத பொழுது அந்த கான்சியஸ் குறையவே இல்லை. கேட்கிறார், திரும்ப அன்றைக்கி சொன்னீங்களே திரும்ப சொல்லுங்கன்னு. இந்த வயது முதிர்ந்தவர்கள் 80 வயசு 90 வயசு எல்லாம் இருக்கிறவங்களாம் எனக்கு பொக்கிஷமாக தெரியும். அவங்கள்ட்டேருந்து மிகப்பெரிய அறிவை நம்ம பெற முடியும். நான் நிறைய அதை உணர்ந்தவன். போய் கேட்கிறேன், அப்பா படுத்திருக்காங்க, அது முடியல, பேச்சும் கம்மியாக இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கே மறந்துருச்சு, நான் எழுதி வைக்காம விட்டுட்டேன். இப்போ அந்த கடைசியாக பிடிச்ச புத்தகம் என்னப்பா அப்படிங்க, அது கரோலிங்கிறாங்க. கரோலியை பிடிச்சி தேடி மேரி கரோலின்னு தெரிஞ்சிச்சுன்னு அப்புறம் அதில் தெல்மாங்கிறது ஞாபகம் வந்துச்சு. மேரி கரோலி அவர்கள் எழுதிய தெல்மா என்ற நாவல் தான் அவர் கடைசியாக படித்த புத்தகம். அதுக்கப்புறம் தான் அவர் இருந்தார். இது எழுதிய நாள் 12/1/1969 கடைசியாக எழுதிய கடிதம். அண்ணா மறைந்தது 3/2/1969. உங்களுக்கு தெரியும், அது உலக புகழ்பெற்ற இறுதி ஊர்வலம். 1.5 கோடி பேர் கலந்து கொண்ட இறுதி ஊர்வலம். இப்போவும் அது முறியடிக்கப்படவில்லை. என்னென்னமோ இலவச பஸ்ஸு இலவச ட்ரெயின்லாம் விட்டு பார்க்குறாங்க. எதுவுமே விடாமல் ரயிலில் அடிபட்டு செத்தவங்க எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் செத்துருக்காங்க. அதெல்லாம் யாத்திரையில் இறந்தவர்கள். சுனாமியில் இறந்தவர்கள் போகவும் பெரிய பெரிய எங்கே இப்போ இங்கே என்ன யாத்திரையெல்லாம் போகிறாங்களே, எந்த கணக்குலையும் வராது. அப்படி ஒரு யாத்திரை. அவரை பார்க்க ஒருவர் பிராங்க்லின் என்பவர் போய் பார்க்கிறார் ஆஸ்பத்திரியிலே. எ பில்கிரிமேஜ் என்று எழுதுகிறார். கேன்சாஸ் மெமரி, அதை போய் சந்தித்த ஒரு புனித யாத்திரை என்று எழுதுகிறார். ஆங்கிலத்தில் எழுதுகிறதை இது ஒருவர் மிகப்பெரிய ஆங்கில அறிஞர் இதை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார். முழுதும் ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் விடாமல் நான் கடிதத்திலே சிலவற்றை உங்களிடம் கூறியிருக்கிறேன். நீங்கள் முழுதாக படிங்க, அண்ணாவை முழுதாக படியுங்கள். அறிவு உங்களுக்கு பெரிய வளர்ச்சி அடையும் என்பதை சொல்கிறேன். அண்ணா வழியில் அயராது உழைப்போம். அண்ணாவின் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வாசிப்பு எவ்வளவு விசாலமானது என்பதை உங்களுடைய உரை எங்களுக்கு தந்தது. அந்த கடிதங்கள் சொல்லுகின்ற அந்த செய்தி, அந்த 5000 பக்கங்களை நாம் பயின்றாலே எந்த துறையிலும் நாம் சாதிக்கலாம் என்று நீங்கள் சொல்லியது மிக அருமையாக இருந்தது. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று கண்ணியம் காத்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். எதிராளியையும் சமமாக நடத்தியவர் என்பதை, காமராஜர் அவர்கள் தோற்ற போதிலும், அவர் தோற்கடிக்கப்பட்ட போதிலும் அவருடைய மரியாதை எல்லளவும் குறையாமல் பார்த்து கொண்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்பதையும், மிக அழகாக அளவற்ற செய்திகளை தாங்கள் அள்ளித்தந்து அணி செய்தீர்கள் தமிழ் கூடலுக்கு என்றே சொல்லலாம். மிக்க நன்றி ஐயா. ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு திருமதி சோபியா அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உலகத்தமிழ்ச் சங்கம் மதுரையினுடைய 178வது தமிழ் கூடல் நிகழ்வு இது. இந்த நிகழ்வு மிக அருமையாக நடந்தேறியது. இந்த நிகழ்விற்கு எங்களையெல்லாம் வழி நடத்துகின்ற உலகத்தமிழ்ச் சங்கத்தினுடைய இயக்குனர் முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்வு சிஎஸ்ஐ பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியோடு உண்மையிலே இணைந்து நடத்துவதற்கு ஒப்புதல் வழங்கி சிறப்பித்த முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களை அழைத்து வந்த முன்னிலை உரை ஆற்றி சிறப்பித்த சோபியா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அம்மா அவர்களுடைய உரை அண்ணா குறித்த ஒரு மிகச்சிறந்த அறிமுக உரையாக மட்டுமல்லாமல் அவருடைய சிறப்புகளை எல்லாம் அழகாக பதிவு செய்தார். ரொம்ப நுட்பமான உரையாகவும் அமைந்தது. மிக்க நன்றி அம்மா. தமிழ் கூடலுரை வழங்கி சிறப்பித்த ரா செம்பியன் ஐயா அவர்கள் தம்பிக்கு
அண்ணாவின் கடிதங்கள் குறித்து ரொம்ப ஆழமான உரை அப்படின்னு சொல்லலாம். ஐயா அவங்க ஒரு பல்கலைக்கழக ஒரு கல்லூரியில் உதவி பேராசிரியராக மட்டுமல்லாது அண்ணா பேரவையை நிறுவி அதை உலக அளவில் தன்னுடைய இணையத்தின் மூலமாக கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறார் என்பது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட 30,000 பக்கங்கள் அண்ணா குறித்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வியப்பாகவும் இருந்தது. இவ்வளவு விஷயங்களை அவங்களால எப்படி பண்ண முடியுது அப்படின்னு. பாரதி குறித்தும் ஒரு இணையத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று கேட்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. அண்ணாவுடைய கடிதங்கள் கிட்டத்தட்ட 288 கடிதங்கள் எழுதியிருக்காருன்னா அவர் முக்கால்வாசி தன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கால்வாசி நேரங்கள் படித்து கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கிறார் என்பது தெரிய வரும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. இவ்வளவு கடிதங்கள் எப்படி எழுத முடிஞ்சது? அதனுடைய அந்த ஆழமான விஷயங்களை எல்லாம் அழகாக பதிவு செய்தார். என்னென்ன ஒரு பற்றுன்ற சொல்லுக்கு கூட எவ்வளவு ஒரு அரிதான விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்பாக இருந்தது. அவர் எழுதும்போது எப்படி எழுதுவார்னு சொல்லும் போதே ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு எழுத்துமே ஒன்று போல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி தன்னுடைய கால் கட்டை விரல்லாம் அந்த பேனாவை வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது எப்படி இரவு முழுவதும் உட்காந்து எழுதி கொண்டே இருப்பார் அப்படிங்கிறதும் வியப்பாக இருந்தது. நம்மளால் இப்போ கொஞ்ச நேரம் எழுதுகிற குணையுமே நம்ம முடியலை மாணவர்களால். என்ன அலைபேசியை திறந்து அதை வாசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த எழுத்தும் படிப்பும் தான் வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான விஷயங்கிறத மாணவர்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய அந்த அலைபேசியை தயவு செய்து அதிகமாக பயன்படுத்தாமல் அண்ணாவினுடைய அந்த படைப்புகளை எல்லாம் நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கே எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு களமாக இந்த விஷயம் அமையும் கண்டிப்பாக உங்களுக்கு. அதை மிக அருமையாக செம்பியன் ஐயா அவர்கள் கூறினார்கள். அந்த கடிதத்துடைய ஒவ்வொரு வரிகளை கூட படித்து காமிக்கும் போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அவருடைய அந்த கடைசி நிமிடங்கள் இருக்கும்போது கூட அவர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்று பார்க்கும்போது நூல்களை படிச்சுக்கிட்டு தான் இருந்தார் கடைசி வரைக்கும். அந்த தொன்மான்ற நூலை வாச்சார் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. உண்மையிலே செம்பியன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்த சிஎஸ்ஐ பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிய மாணவ கண்மணிகள் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மாதிரி தமிழ் அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் அத்துணை பேருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். जनगणमन अधिनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसि तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे गागे तब जय गादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय 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 गे।